அது என்னோட கான்ஃபிடன்ஸை உடைக்கிறது. அது வந்து என்ன வந்து உருக்குலைக்கிற செய்ய வைக்கிறது. காரணம் என்னன்னா, அப்படி நான் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அதுக்கு நான் இடம் கொடுத்துட்டேன்னா நான் உடஞ்சு போயிடுவேன். அப்போ என்னோட கருத்துக்கள் வந்து வீரியம் குறைஞ்சிரும். அப்போ தனிநபர் தாக்குதல் ஏற்படுத்துற நபர்கள் மேல நம்ம அதிகமா அவங்க மேல பொருட்படுத்தவே தேவையில்லை. 106 நாள் முடிஞ்ச பிறகு இப்பவும் வந்து எனக்கு டிஎம்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு சில நபர்கள் பேர்லாம் சொல்லி, இந்த மாதிரி உங்க மேல வந்து தனிநபர் ரொம்ப வந்து கொச்சையா அவங்கள பேசுறாங்க, கொச்சையா வந்து இது பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்லும் போதெல்லாம், ஏன்னா அதை நான் சிரிச்சிட்டு கடந்துடுவேன். காரணம் என்னன்னா, அப்போ நம்ம பேசின விஷயங்கள் அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை வந்து உள்ளாக்கியிருக்கு. அப்போ நம்ம ஏதோ சரியா செஞ்சிருக்கோன்றதுதான் அதுக்கான அர்த்தம். நம்ம ரொம்ப வீரியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், அது ரொம்ப சரியா போய் சேர்ந்திருக்கு. அப்போ அந்த பேசின நபர் இப்ப அந்த தாக்கம் இருக்குல்ல, அந்த அதை எப்படி நான் பாக்குறேன்னா, அதையுமே அந்த அந்த விமர்சனத்தை நான் வரவேற்க தான் செய்யறேன். ஏன்னா அவங்க அப்படி பண்ணாம இருந்தா மட்டும்தான் ஆச்சரியம். அதை பண்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க அதுக்கு என்னோட கருத்துல வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க அப்படின்றதுதான். இது புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம இல்ல, அவங்கதான். என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, இது திரும்ப திரும்ப நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசுறோம், பயன்படுத்துறோம் அப்படின்னா, அது அவங்களுடைய மனநிலைக்கு வந்து அது பிரச்சனை. இது திரும்ப 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 நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையோ இல்ல அவங்களுடைய தனிப்பட்ட உளவியல் பிரச்சனை அது. அது நம்ம போயிட்டு திரும்ப அவங்க கிட்ட நீங்க ஏன் என்ன இப்படி பேசுனீங்க அப்படின்னு வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அவங்க அதை மாற போறதும் கிடையாது, அவங்க மாத்திக்க போறதும் கிடையாது. அது அவங்களா சுய விமர்சனம் தன்னை பண்ணிக்கிட்டு அதுல இருந்து அவங்க ஒரு மாறுதலை அவங்க மாறுதல் ஏற்படுத்திக்கிட்டா மட்டும்தான் அதை அவங்களால சரி செஞ்சுக்க முடியும். 106 நாள் முடிஞ்ச பிறகு என்னோட நோக்கம் நிறைவடைஞ்சிருச்சு, நோக்கம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எனக்கான தனிப்பட்ட கருத்துக்கள், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள், பல்வேறு விஷயங்கள் இருக்கும். அதுல என்னோட நோக்கத்தை நான் வந்து கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இதுல மட்டுமா நடக்குதான்னு கேட்டா, எனக்கு பல்வேறு விதமான தனிநபர் தாக்குதல் வந்து பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் போயிட்டு நம்ம வந்து நம்மள ப்ரூஃப் பண்ணணும், இல்ல நம்மள நிரூபிக்கணும், இல்ல நம்ம கருத்தை நம்ம சொல்ற கருத்துக்கு திரும்ப நம்மள தனிநபர் தாக்குதல் எண்ணற்ற நபர்கள் வந்து விமர்சனம் வைப்பாங்க, பேசதான் செய்வாங்க. ஆனா அந்த இடத்துல எல்லாமே நம்ம உடையாம நம்மளுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே நம்ம ஆணித்தரமா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்ப நம்ம பேசக்கூடிய கருத்துக்கு பேசினா நம்ம கருத்துக்கு வந்து பதில் விமர்சனம் வைக்கலாம். ஆனா ரோஷினி பத்தி ஒரு தனிநபர் தாக்குதல் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா, அதை நான் எப்படி கையாளுறேன் அப்படின்னா, அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். என்ன என்ன தனிநபர் என்ன நீ பேசுறதுனால ஒண்ணுமே வரப்போறது கிடையாது. அப்ப ஏதோ ஒரு இடத்துல என் கருத்து உன்னை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கு, அதனால நீ என்ன தனிநபர் தாக்குதல் ஏற்படுத்துற அப்படின்றதுக்கானதான், அதுதான் அதுக்கான பொருள். அது அப்ப நம்ம கருத்தை மட்டுமே முன் வச்சா போதுமானது. தனிநபர் தாக்குதல் ஏற்படுத்துறதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் ரோஷினி. இப்படிதான் நான் கையாளுறேன் அதை. சூப்பர், தேங்க்ஸ் சே. ஏன்னா எனக்கு இது வந்து நான் பார்த்த ஒரு வெகு சில ஸ்பீக்கர்ஸ்ல வந்து இதை நான் ஃப்ரீக்வெண்டா நோட் பண்ண ஒரு விஷயம். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல உளவியல் பிரச்சனை அப்படின்னு, நான் அதை அப்படி பார்க்கல. ஏன்னா அவங்க கமெண்ட் பண்றதோ, அவங்க கமெண்ட் பாஸ் பண்றதோ ஒரு இண்டிவிஜுவலை பத்தி. அது முதல் தடவை அவங்க பேசும்போதே இப்போ நான் எனக்கு அப்புறம் அவங்க வந்து ரவி, ஃபேட்மேன் அவரையும் இமாதையும் பேசியிருக்காங்க. எனக்கு அதை பத்தி பேச கமெண்ட் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா ஃபாரம்ல ஒரு ரிவ்யூவரா இருக்காங்க, ஓகேவா? அவங்கள அட்ரஸ் பண்ற இடத்துல தான் அவங்கள வச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுமே பர்சனல் வாழ்க்கைய பத்தி எடுத்துட்டு வந்து பேசியிருந்தா அதுவுமே தப்பு தான். நான் நான் இத எங்க பார்க்குறேன்னா, அங்க வரைக்கும் நின்னுருந்தா இது எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன தாண்டி மோகனா அப்படிலாம் வரும்போது, ஒருத்தங்க கிட்ட ஆரம்பிக்கும்போதே இது தப்பு அப்படின்னு தட்டி உட்கார வச்சிருந்தா, இது கன்டின்யூவா இருக்காது. ஏன்னா, அவருக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாரி ப்ரிவிலேஜ் ஆயிடுச்சு. யார பத்தி என்ன வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலான்னு. அது அது எப்படி அது அவங்கள சார்ந்த பிரச்சனை கிடையாது. அது நம்ம வந்து ஓகே நீ பேசிக்கோ, நான் காதுல வாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம கடந்து போன போன நெறைய காரணத்த நான் உங்களன்னு சொல்லல. நான் பொதுவா சொல்றேன். அந்த மாரி நம்ம விட்டு கடந்து போனதுனால தான் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓகே பேசிக்கலாம். அடுத்து யாரு நெக்ஸ்ட் இப்படி வருதுல்ல. இத ஏன் நம்ம ஏன் அட்ரஸ் பண்ணாம இருக்கணும்? இப்ப நான் இத எனக்காக மட்டும் பேசல. எனக்கும் இமாதுக்கும் ஆகவே ஆகாது. ஆனா நான் இமாதுக்கும் சேர்த்து தான் இத சொல்றேன். நான் ரவி அண்ணாக்கும் சேர்த்து தான் இத சொல்றேன். நான் ட்ராக் அட்ரஸ் பண்ணீங்களா பண்ணாம இல்லையா? இல்ல எனக்கு புரியல. இல்ல சாரி ஆஷிக். சாரி ஆஷிக். சொல்லுங்க. இல்ல அட்ரஸ் பண்ணாம விடணுன்ற மாதிரி நான் சொல்லல. அத அப்படியே விட்டுறணும் அப்படின்னு சொல்லல. அவர் இருக்கும்போது அவர கூப்பிட்டு வச்சு பேசணும். அங்க அவர் இருக்கும்போது அதுக்கான எதிர்ப்ப இங்க வந்துட்டு இருந்த பாதி பேர் பதிவு பண்ணாங்க. அவர இப்ப நீ கூப்பிடு, இன்வைட் பண்ணு, அவர வச்சு பேசுவோம் அப்படின்னு சொல்றேன். அவ்வளவுதான். சொல்லுங்க லாஃபர். அவர் இருக்கும்போது பேசுறது நம்ம அப்புறம் வித்தியாசம் இல்லாம போயிடும். புரியுதா? ரோஷினின்னு ஒரு இல்ல கேரக்டர். அதனால தான் நான் ரெக்கார்ட் ஸ்பேஸ் போட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் ஸ்பேஸ்ல இத பத்தி பேசுறதுக்கான எந்த ஒரு எனக்கு வார்த்தை விட்டுறக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா அதை வச்சு இங்க இருக்கிற எல்லாரையுமே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதர்ஸ் இன் ஸ்பீக்கர்ஸ்ல இருக்கிறவங்க. அதனால நான் நான் அந்த வார்த்தை பிரயோகம் வந்து பார்த்து பேச வேண்டியதா இருக்கு.
அவருக்கு ரெக்கார்டட் ஸ்பேஸ்ல இந்த மாதிரி ஒருத்தவங்களை பத்தி விமர்சனம் வைக்க எந்த தைரியமும் இல்ல. அவர் அன்ரெக்கார்டட் ஸ்பேஸ்ல வந்துட்டு அவருக்கு ஸ்ருதிக்கு ஏத்த மாதிரி அவர் இங்க நின்று ஆடலாம் முடியாது. அவர் என்ன வேணா பேசலான்ற இடத்துலயும் நம்ம அவரை வைக்கிறதுல எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவர் என் ஸ்பேஸ்லயும் வந்து பேசுறாரு. இப்ப அவர் என்ன பத்தி பேசியிருக்காரு. லாஃபிர் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, சொல்லுங்க லாஃபிர். இப்போ பிரான்ஸ்ல என்ன டைம்னு தெரியல. அவருக்கு நான் மெசேஜ் பண்ணேன். அவரு சிங்கிள் டிக் தான் போயிருக்கு வாட்ஸ்அப்ல. அவரு தூங்குறாருன்னு நினைக்கிறேன். ம். ஈவினிங் தான் வருவார் அவரு. ஓ வாட்ஸ்அப் நம்பர் இருக்கிற அளவுக்கு ஜிகிரி தோஸ்தாரா ராஃபிர்? அதனாலதான் லாஃபிர் வந்து ஐயா போச்சு. இருங்க ஆஷிக் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. எல்லாரும் வாங்க லாஃபிர் அடிப்போம். லாஃபிர் எனக்கு மெசேஜ் பண்றாப்ல. நான் நேத்து நைட்டு பண்ணதுக்கு நான் இப்பதான் பார்த்தேன். நான் வந்து ஸ்பேஸ் போடுறீங்களான்னு கேட்டாப்ல. இதோ இப்போ போடுறேன், எனக்கு ஒருத்தர் அடிக்கணும் அப்படின்னு சொன்னேன். யாருன்னு கேட்டாப்ல தீனாவை அப்படின்னு சொன்னதுக்கு நான் கண்டென்ட் என்னன்னே சொல்ல ஆஷிக். உடனே இவரே சொல்றாரு, அவரு உங்க பத்தி எல்லாம் எதுவும் அப்படி பேசல, அவரும் அந்த டான்ஸ் வீடியோ பார்த்து உங்களை மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. ஆக்சுவலி இவரே ஒப்புக்கணும். யார் பேசினா ரோஷினி? தீனதயாளன்னு ஒரு ஐடி வரும். இல்ல இல்ல ஆமா. லாஃபிர் தான் தீனதயாளன்ற ஃபேக் ஐடியில ஓ பேசியிருப்பாப்ல. தீனதயாளன். ஏன் அப்படி? சாரி டு சே திஸ், ஆக்சுவலி அவரா அப்படி பேசினாப்ல. எனக்கு அவர் நல்லா தான் பேசுவாரு, எனக்கு தெரியல. பட் ஆனா கோஹோஸ்ட் இருக்கீங்களா மோகனா? இப்படிதான் இதே ஹசன் ஆ, ஆ. பரவாயில்ல, நான் இதை கூட சொல்லல அவங்கள்ட்ட. நான் வந்து மெசேஜ்ல இல்ல இல்ல எதுவுமே ஐ மீன் நான் வந்து அது பேசுனது தப்பு தான். எனக்கு அவர் பேசுனாங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவர் பேசி நான் பார்த்தது கிடையாது. இல்ல நான் நினைக்கிற தீனதயாளன் இல்லைன்னா நல்லதுதான். வேற ஆளா இருந்தா இல்ல அவரு மட்டும்தான் இங்க தீனா ஃபேமஸ் ஸ்பீக்கர் தான் அவரு. ஓகே. ஓரளவுக்கு எல்லாத்துலயும் பேசியிருக்காரு. ஆக்சுவலி ஆசிக்கியா நம்ம ஃபன் ஸ்பேஸ் குரூப்ல இருக்காரு அவரு. நீ அதுக்காக வாட்ஸ்அப்ல வர்றதுக்கு சும்மா அந்த ஒயிட் ஷர்ட் க்ளோஸ் தான் அவரு, கண்ணாடி நம்ம friend அவராடா? தான். என்ன ஆசிக் புரியல? ஒயிட் ஷர்ட் இமாத் அடிச்சாரு இன்னைக்கு. அவர்தான் அவர் ஓ ஃபன்னியா இல்ல, ஓகே அவர் ஓகே ஃபன்னா ஓகே. கொஞ்சம் அப்படி பேசிடுறாரு. மத்தபடி ஃபன்னா அவர் கேஸ் வாங்குறதுக்காக ப்ரொஃபஷனல் பேசுறாரா யார அப்படி வேணா தெரியல அவரு. ஆனா நிறைய பேசினாரு நேத்து. சொல்லுங்க ரோஷினி. லாஃபிர் கேக்குதா? ஃபன்னா ஒருத்தங்க ப்ரொஃபஷனை இல்ல பத்தி புரியுது பேசுறதுக்கு இல்ல நேத்து யாருக்கும் உங்களை எந்த மட்டும் பேசல உரிமையும் ரோஷினி. கிடையாது. அவர் கண்டினியூஸா திரும்ப கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா தான் நிறைய சொன்னாரு அவரு. நாங்க சொல்லுங்க தாத்தாலாம் தாத்தா. கண்டினியூஸா தடுத்துட்டே இருந்தாரு. இது வேணாம், நிறுத்திடலாம், பேச வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அவரு சும்மா ஃபன்னா பண்ணாரா இல்ல என்ன நோக்கத்துக்கு பண்ணாருன்னு அவர் வந்தா தான் தெரியும். சொல்லுங்கம்மா. ஓகே சொல்லிடுறேன். மோகனாவும் சொன்னாங்க ரோஷினி, மோகனாவும் தடுத்தாங்க. ஒருத்தர் சரி இல்லைன்னா தாத்தா அவங்கள பத்தி பேச தாத்தா வேணாம். வெளியே போயிட்டாரு. யார பத்தி பேச வேணாம்? அப்போ நேத்து இந்த கன்சென்ட் எங்க போச்சு? நேத்து ரோஷினி இல்லையே, இமாத் சொன்னாங்க. இல்லையே, ஃபேட்மேன் இல்லையே. இல்ல நேத்து சொன்னாங்க. நேத்து அதான் சொன்னாங்க, யாரும் இல்லாதவங்கள பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்க, நிறுத்தினாரா? இப்போ என் கேள்வியே இங்க இதுதான். அன்னைக்கு நான் ரீசெண்டா ஒரு இடத்துல ஆர்குமெண்ட் போகும்போது டாம் பேசினதுக்கு யாரெல்லாம் சிரிச்சாங்களோ அவங்களெல்லாம் நான் பிளாக் பண்ணேன் அப்படின்னு சாம் சொல்றாரு. ஓகேவா? சௌந்தர்யா ஸ்பேஸ் வந்தப்போ அப்போ நான் கேட்டேன், ஓ சிரிச்சவங்கள நீங்க பிளாக் பண்ணீங்க, அப்போ ஹோஸ்ட்ல இருந்தது யாரு? ஹசன். இப்போ ஹசன் கோ ஹோஸ்ட்ல பூர்ணி. அப்போ நியாயமா ஸ்டாப் பண்ணாத இவங்க 2 பேரை தானே நீங்க பிளாக் பண்ணியிருக்கணும். இப்போ டாம் பேசினதை மியூட் ஆல் போடுற ஆப்ஷன். சாரி ஹசன், ஆனா நான் உண்மையாவே இதை பேசினேன் ஆர்குமெண்ட்டுக்கு, அதை நான் உண்மையை சொல்லிடுறேன். ஓகேவா? நான் வந்து சாம கேட்டேன், ஏங்க நான் சிரிக்கல அன்னைக்கு, மோகனா சிரிக்கல, ஏன்னா எனக்கு சாம தெரியும். ஓகேவா? எனக்கு நான் அன்னைக்கு சவுண்ட் ஸ்பேஸ்ல போய் கூட என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, சாம் உங்க கூட இருக்கிறவங்க தான் எல்லாரையுமே ஹராஸ் பண்றாங்க, அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, அதுக்கு இன் ரிட்டர்ன் வர பதில் தான் ஜாக் ஆர்மிலேருந்தும் முத்து ஆர்மிலேருந்தும் சௌந்தர்யாவை அடிக்கிறதா இருக்கு, இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். அவரு அதை காதுலயே வாங்கல. அவர் என்ன சொல்றாரு, அன்னைக்கு ஹசனோட ஸ்பேஸ்ல வந்து டாம் பேசினதுக்கு யாரெல்லாம் இருந்தாங்களோ ஸ்பீக்கர்ல அவங்களெல்லாம் நான் பிளாக் அடிச்சிட்டேன் அப்படின்றாரு. அப்ப ஏன் ஹாசனையும் பூர்ணியும் பிளாக் பண்ணலன்னு கேட்டா அவங்க ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட். இது என்னடா நியாயமா இருக்கு? இப்போ என்னாட்டு டாம மியூட் பண்ண முடியாது, நான் ஹோஸ்டும் இல்ல கோ ஹோஸ்டும் இல்ல. ஆனா இப்போ இங்க லாஃபிர் வந்து ஆஷிகை பத்தி பேசினாலோ மோகனாவை பத்தி பேசினாலோ எனக்கு ரைட்ஸ் இருக்கு. லாஃபிரை வந்து ரிமூவ் ஃப்ரம் ரூம் கொடுக்கவும் ரைட்ஸ் இருக்கு, எனக்கு மியூட் ஆல் போடவும் ரைட்ஸ் இருக்கு. அந்த கண்ட்ரோல் என்கிட்ட தானே இருக்கு. அப்ப நியாயமா லாஃபிரோட கோவம் என் பக்கம் தானே இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு ஹசன் கிட்டயோ தாத்தா கிட்டயோ இருக்கிறதுல அர்த்தமே இல்லையே. நான் இங்கேயும் அதை அப்படிதான் பாக்குறேன். நேத்து ஸ்டாப் பண்ண
பேசாதீங்க பேசாதீங்கன்னா அவங்க பேசதான் போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் இதை தாண்டி உங்களாட்ட என்ன பண்ண முடியும்? தூக்கி ரூம்ல வெளில அடிங்க. ஏன் ஏன் அது யாரும் பண்ண ரெடியால? இப்ப இது உள்ள ஒரு ஐடி வந்துச்சு. அந்த ஐடி பத்தி எனக்கு தெரியும். அந்த ஐடி எப்பவுமே நான் ஸ்டாப்பா பேசுவாங்க. நான் தூக்கி வெளில தான் அடிச்சேன். எனக்கு தெரியும் அடுத்தது ஒரு ட்வீட் வரும்னு. நான் வெளில தான் ரிமூவ் பண்ணேன். அம்மா நான் வந்து ஹோஸ்ட்ல இல்லம்மா. ஆனா என்னை பத்தி அவர் பேசினது நான் கேட்டேன். அவர் இல்ல அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன்னு மழுப்பிட்டாரு. ஆனா அவர் வேற ஒண்ணும் பேசுறாரு. ஷேக்வாவும் இருந்திருக்காரு அப்போ, அவருக்கு தெரியும். ஆனா அத பத்தி பேச வரல அவரு. ராஃபிர் நீங்க தான் இருந்தீங்களே, சொல்லுங்க. தாத்தா அவர் நேற்று நான் தான் சொல்கிறேன்ல, அவர் என் ஃப்ரெண்டு தான். இங்கே அதுவும் நம்ம ஸ்பேஸில் தான் வந்து ஃப்ரெண்டு. அவர் நல்லா என்கிட்ட பேசுவார். பட் ஆனால் நேற்று கண்டினியூஸாக அவர் அந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக பேசினாரு. அது அவர் சும்மா ஃபன்னாக பேசினாரா, கண்டினியூஸாக ஹோஸ்டாக இருந்தோம். இல்ல தாத்தா, புரியுது. இல்ல நீங்களும் கேட்டீங்க. அவரு இல்ல என்ன சொன்னாரு? ஒரு காரணம் இல்லாம எதுக்கு எது எடுத்தாலும் மான நஷ்ட கேஸ் போட்டுருவேன், நான் வந்து வன்கொடுமை சட்டத்துல கேஸ் போடுவேன். இதெல்லாம் என்னையா பேச்சு? ப்ரூஃப் இருக்கிறவன் பேச மாட்டாயா? போய் போட சொல்லியா? நீங்க எல்லாம் என்கரேஜ் பண்றதால தான். கரெக்டா கேட்டாங்க ரோஷினி. அங்க மேல இருக்கிறவங்க வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஃபன்னு தான். நீங்க எடுத்துட்டு போனது ஃபன்ல ஆஃபர். நான் நேத்தி அவரை பேச விடுங்க, நான் அவரை பேசாதீங்கன்னு நிறுத்திட்ட போது பேச விடுங்க நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கல்ல, ஃபன்னா தான் நானும் வந்து உங்களுக்கு பேசிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க வந்து அதை சீரியஸா எடுக்கல. அண்ட் உங்களுக்கு அது தப்பாவும் தெரியல. ஏன்னா அவர் எந்த பேரு சொல்லாதபடியால. பேர் சொல்றப்ப நீங்களும் தடுத்தீங்க, நான் பார்த்தேன். பட் மிச்ச நேரம் அவருக்கு வந்து என்ன செய்யுது சொல்லுங்க, இருக்கிறப்ப பேசணும் யாரா இருந்தாலும். இப்பவே நம்ம அவரை பத்தி பேச தப்பு. அவர் கூட்டு வாங்க பேசலாம். இல்ல இப்ப இங்க இருக்கவங்க யாருக்குமே என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியல. எல்லாரும் வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்றாங்க. என்னன்னா நேத்து ஒரு ஃபன் ஸ்பேஸ் நடந்துச்சு. அந்த ஸ்பேஸ்ல தீனதயாளன் ஒருத்தர் வந்து ரோஷினியோடைய டான்ஸை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டாரு, கமெண்ட் பண்ணிட்டாரு. அந்த கமெண்ட்டுக்காக ரோஷினி இன்னைக்கு நியாயம் கேட்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இதுதான் கண்டென்ட். நான் கேட்கல. எல்லாத்துக்காகவுமா? பேசல இல்லாதப்போ அவங்கள பத்தி பேசுறதுக்கான ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது. அது யார் இருந்தாலும் சரின்னு நான் சொல்றேன். புரியுதா? ரோஷினி பழைய பேஷண்ட் பண்ணுங்க, புது பேஷண்ட் லாஃபர் வண்டியில ஏத்துங்கன்ற மாதிரி லாஃபர் நீங்க ஃபன்னு சொல்றீங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபன்னுக்காக அவரு நீங்க ஈசிஆர் போயிருக்கீங்களா அப்படின்னு உங்களை கேட்டாங்கன்னா இந்த தருணத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல அந்த கார்ல நீங்க இருந்தீங்களா, அசன் இருந்தீங்களா, ஹரி இருந்தாரா, ஷேக்வா இருந்தாரான்னு விளையாட்டுக்கு சொன்னா நல்லா இருக்குமா? புரியுதா? நேத்து எனக்கு நான் இங்க பாருங்களா, நேத்து நான் தான் ஹோஸ்டா இருந்தேன். ஓகேங்களா? சோ எனக்கு நார்மலாவே தீனாவோட கருத்தும் எனக்கும் வந்து மேட்சே ஆனதில்லை எங்கேயுமே. சோ அதுக்கு அவர்கிட்ட நான் பெருசா பேசிக்கிட்டது கூட இல்லை. அவர் ஜாக் ஸ்பேஸ் வந்தா கூட லைக் ஒரு மாதிரி அவரு மேக்ஸிமம் அவர் வந்துட்டு போனாலே ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வந்துடும். அப்படிதான் அவருக்கும் சில பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. ஸோ எனக்கு பெருசா அவரோட ஒப்பீனியன்ல எனக்கு உடன்பாடு கிடையாது. நேத்து வந்து நம்ம ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்தோம். இவர் சம்மந்தமே இல்லாம இந்த டான்ஸ் வந்து கம்பேர் பண்ணியிருக்கவே வேண்டியதே கிடையாது. ஆக்சுவலி அது அன்வான்ட் ஒண்ணு. ஓகேங்களா? நான் அப்படியே சொல்றேன் ப்ரோ, எதுக்கு ப்ரோ தேவையில்லாம இதெல்லாம் சொல்றீங்க, அதான் வேணாம் அப்படின்னதுக்கு, இல்ல நான் பேர் சொல்லுங்க, நான் அவங்கள சொல்லுங்க இவங்கள சொல்லுங்கன்னு சமாளிக்கிறாரு. அப்பயும் ஸ்பீக்கர்ல இருந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, ரோஷினியவா சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பயும் இல்ல நான் பேர்லாம் சொல்லவே இல்லை, நீங்க ஏன் பேர் சொல்றீங்கன்னு அப்பயும் சமாளிக்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு பேர் சொன்னா பிரச்சனை ஆயிடும்னு தெரியுது, பேர் சொல்லவே உங்களுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி எதுக்கு இந்த டாபிக் பத்தி நீங்க பேசணும்? அது தேவையே இல்லைல்ல. அது ஒரு பக்கம் முடிஞ்சு, நான் சரி ஃபன் ஸ்பேஸா போயிட்டு இருக்கு, எங்கேயாவது யாராவது பஞ்சாயத்தை இழுத்து விட்டுருவாங்களா தேவையில்லாம. எனக்கு பயம்லாம் கிடையாது. நீங்க எல்லாருமே என்ன பார்த்திருப்பீங்க, நான் பேசினது, நான் ட்வீட் போட்டதெல்லாம். ஓகேவா? எனக்கு யார் மேலேயும் எனக்கு பயம் கிடையாது. எனக்கு என்னன்னா தேவையில்லாத இப்ப ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து ஆச்சுன்னா அதுக்கு நான் போய் ஒரு ஆன்சர் பண்ணிக்கிட்டு அவனுங்கிட்ட சண்டை போட்டு விட்டுருவோம். அது எனக்கு வேண்டாமே அப்படின்ற மைண்ட் செட்ல நான் இருக்கேன். ஸோ எனக்கு ஆல்ரெடி நேற்று ஃபன் ஸ்பேஸ்ன்ற பேர்ல கொஞ்சம் சில விஷயங்கள் ஓவர் போர்டா போற மாதிரி எனக்கு ஆல்ரெடி ஃபீல் இருக்கும்போது, இவரு தேவையில்லாம இந்த டாபிக் அப்புறம் சம்மந்தம் இல்லாம இமாத பத்தி ரவீந்தர் எல்லாம் பத்தி தேவையே இல்லை. நான் அப்பயும் இன்டர்ஃபியர் பண்ணி சொல்றேன், ப்ரோ வேணாம் ப்ரோ, எதுக்கு இதை பத்திலாம் இவங்களை பத்திலாம் இப்ப பேசிட்டு இல்லாதப்போ அப்படின்னு சொல்றேன். இல்ல நான் வந்து தப்பா பேசலீங்களேங்க, நான் தப்பா பேசலீங்களேங்கன்னு சொல்லிட்டு ஒரு சுரேஷ் தாத்தா கிட்ட திருப்பி எது கேட்டுட்டே இருக்காரு.
ஸோ எனக்கு நேத்து அவர் பேசின எதுலயுமே எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னன்னா இப்போ அவங்க ஸ்பேஸ் போட்டு அவங்க ஹோஸ்டாவோ கோ-ஹோஸ்டாவோ இருந்தா அவங்களுக்கு எல்லா கன்சர்னும் இருக்கும், அவங்க எல்லாத்த பத்தி யோசிப்பாங்க. இதே மத்தவங்க ஸ்பேஸா இருந்தா போற போக்குல என்ன வேணா பேசிடலாம், என்ன வேணா போட்டு போயிடலாம், அவங்க அடிச்சுட்டு சாப்பிடுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஏன்னா நான் அவர் பேசின ஸ்பேஸ் முக்காவாசியில அவர் கான்ட்ரவர்சி டாபிக் தான் பேசுறாரு, அதனால சொல்ல வரேன். அதனால எனக்கு நேத்து இதுதான் நடந்துச்சு. ரோஷினியும் அதர் லிசனர்ல கேட்டிருக்காங்க போல. அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க பர்சனலா கால் பண்ணி, என்ன எதுக்கு இப்படி பேசுனாங்க, அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, நான் பாதியில தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ இதுதான் நானும் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு அதை கிளியர் பண்ணிக்கணும். அவரு பேசும்போது ஒருத்தங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு உள்ள வாங்க உங்க டாபிக் தான், அப்படிதான் நான் உள்ள வந்தேன். நான் கேஷுவலாலாம் உள்ள வரல. அது நமக்குன்னு ஒரு சிலர் இருப்பாங்க தானே. எங்கன்னா ஜென்யூனா நம்மளை பத்தி எதனா பேசுறாங்கன்னா, இப்போ அவங்க சொல்லும்போது மேபி வார்த்தை மாறலாம், நீங்களே கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க தானே. இப்போ நான் வந்து ஹசனை பத்தியோ மோகனா பத்தியோ பேசினேன், மோகனா உள்ளவா உன்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல அந்த மாதிரி எனக்கு ஒரு 2 பேர் டெக்ஸ்ட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு தான் நான் உள்ளே வந்து அதர் சென்ஸ் ஸ்பீக்கர்ல உட்காந்துருந்தேன் அவர் பேசும்போது. எனக்கு அதுதான் எனக்கு வந்து இப்போ அந்த ஆள் பேசிட்டாரு, அதுக்காக அந்த ஆள் அழிக்கணும் அப்படி இல்லை. இதுக்கப்புறம் அந்த ஆள் இந்த மாதிரி யாரையும் பேசக்கூடாதுன்னு தான் எனக்கு இருக்கு. இப்போ நான் அந்த ஆள் சொல்றேன்னா எனக்கு உண்மையாவே அது சொல்லும்போதும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு அப்படிதான் சொல்லணும்னு தோணுது. இதுக்கு மேல என்ன மரியாதை? என்ன வேணா பேசலாம், யார வேணா பேசலாம், எப்படி வேணா பேசலாம் அப்படின்னா அது கிடையாது இல்ல. அப்போ நீங்க உங்களோட டிக்னிட்டியும் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டையும் இழந்துட்டீங்க. அப்புறம் நீங்க எப்படி அதை எதிர்க்க இருக்கிற ஒருத்தங்க கிட்ட எதிர்பார்ப்பீங்க? ரோஷினி அவரு சிங்கிள் டிக் தான் போயிருக்கு, அவர் வரதுக்கும் வாய்ப்பு இல்ல. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இப்போ க்ளோஸ் பண்ணணுமா? அதெல்லாம் இல்ல பண்ண வேற முடியாது டாபிக் மட்டும் அதுவும் பண்ண முடியாது லாஃபர். உங்களுக்கு போர் அடிச்சா பக்கத்துல ஒரு ஃபன் ஸ்பேஸ் ஓபன் பண்ணி உட்கார்ந்து ஐயோ பேசுங்க. இல்ல அங்கேயும் ரோஷினி, அப்படி இல்ல. அவர் கமெண்ட் இல்லாதனால பண்ணுவாங்க. இப்ப நம்ம அவர் பண்ண தப்ப அப்பவும் நம்மளும் யாராச்சும் பண்ணக்கூடாதுன்னு வந்து நினைக்கிறேன். இப்படி அதனாலதான் கமெண்ட் இல்ல லாஃபர், அப்பவும் யாராச்சும் வந்து இப்படி கமெண்ட் பண்ணுவாங்க. அதை நீங்க கேஷுவலா கடந்து போயிருவீங்க. இது ஆன் ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். இல்ல நான் கடந்து உங்களுக்கு போறதுக்காக நான் சொல்லல பிடிக்காம ரோஷினி. இல்ல இப்போ அவரோட சைடு என்னன்னு நம்ம கேட்கணும்ல ஃபர்ஸ்ட். சோ அவர் இல்லாத நம்ம ஐயா இல்லாதப்போ என்ன கேட்கணும் அவர் பர்சனல் பத்தி பேசல. அவர் பேசுனது ரோஷினி ரவிசங்கர் அப்படின்ற ஒரு நபரை பத்தி. அவரோட சைடு என்ன இருக்கு? ரோஷினி நேத்து நீங்க கீழே இருந்தீங்கன்னா ஏன் மேல வரல? வந்து கேட்க வேண்டியதானம்மா, நான் கேட்டேன்ல. தாத்தா மேல வர நான் முடியாத சுச்சுவேஷன். டிராவல்ல இருந்தேன் தாத்தா. ஓகே நான் ஓகே. சாரி ஆஷிக் சொல்லுங்க. இல்ல சாரி ஆஷிக் கேக்கல, ஓவர்லாப் ஆயிடுச்சு, சொல்லுங்க. அவர் கவுண்டர் கலந்துட்டீங்கல்ல, விட்டுருங்க. இல்ல அவர் சொல்லுங்க ஆஷிக். இல்ல மேல வர முடியாத சுச்சுவேஷன் சொன்னாரு. ஓகே அப்துல் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்களோ? இல்ல மேனேஜ் தான் பண்ணல. கரெக்ட் தான், அவர் வர வச்சு பேசலாம், கரெக்டா இருக்கும். அவரை கூட்டுவாங்களா சரி. ஐயா அவருக்கு மெசேஜ் பண்ணா சிங்கிள் டிக் தாங்க ஐயா போகுது. அவர் பிரான்ஸ்ல இப்ப எத்தனை மணி? 6 மணியா 7 மணியா? ரோஷினி அவருக்கு பதில் அவரோட ஃப்ரெண்டான லாஃபிர் வாங்கிப்பாரு. ரோஷினி நீ புரியல. நீ அவரை வர வச்சு பேசலாம்னா அவர் வந்துட்டாரு, அவர்கிட்ட தான் நீ பேசிட்டு இருக்க. நான் சொல்றேன், லாஃபிர் தீனான்ற ஃபேக் ஐடின்னு நான் சொல்றேன். இப்போ லாஃபிர் வெளியே போனாதான் தீனா வர முடியும். ஆனா எப்படிங்க 2 பேரும் ஒரே டைம் பேசுறாங்கங்க? இல்லங்க, இவர் வேற அவர் வேறங்க. அவரை வந்து பேச விடாம நான் தடுத்துட்டு இருக்கேன், அவரை பேச விடுங்கன்னு லாஃபிர் கேட்டாரு. அப்படி வேணா யோசிச்சு பார்த்தா ஒரே ஆளா இருக்கலாம். ஐயோ தாத்தா உண்மைதான் தாத்தா. நான் இத்தனைக்கும் என்ன கண்டென்ட் கூட சொல்ல, நான் தீனாவை பத்தி பேச போறேன்னு உடனே லாஃபிர ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கறாரு. உங்களை பத்தி அவர் தப்பா பேசல, அவர் கேஷுவலா ஃபன்னா சொன்னாரு. இல்ல நானும் தான் இருந்தேன், அவர் ஃபன்னா தான் எடுத்திருந்தாரு லாஃபிர். சும்மா நம்ம விளையாட்டுக்கு சொன்னா கூட அது ஒரு ரிஜிஸ்டர் ஆயிரும். அவர் ஃபன்னா தான் போயிட்டு இருந்தாரு. அவர் இவ்வளவு சீரியஸ்னஸ் தெரியல. பட் நாங்க எல்லாருமே தடுத்தோம், சொல்லாதீங்க. உங்களது மட்டும் இல்ல, நிறைய பேர் பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொன்னோம். அது சில பேர் அப்படிதான்மா, அவங்க வந்து மத்தவங்கள பத்தி இலக்கரமா பேசி இழிவுபடுத்தி மாரல் போலீசிங் பண்ணி இந்த மாதிரி பண்றாங்க. நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? தாத்தா நான் பார்த்த வரைக்கும் அவரை பத்தியோ இல்ல அவரோட கருத்தை பத்தி நம்ம ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வச்சாலே அவர் டக்குன்னு ட்ரிகர் ஆயிடுறாரு. உடனே வந்து ட்வீட் போடுறாரு, உடனே ஒரு மாதிரி அவங்கள பத்தி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாரு. ஓகேங்களா? நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களை சொன்னா உங்களுக்கு குத்துதுன்னா நீங்க அடுத்தவங்களுக்கு அதை பண்ணக்கூடாது இல்லையா தாத்தா? 100%. பட் அதே ப்ரொஃபஷனா எடுத்துட்டு நடக்கிறாங்களா நிறைய பேரு.
இதே வேலையா இருக்காங்க 24 மணி நேரம் அடுத்தவங்கள பத்தி கேவலப்பட்டு. அவங்க என்னவோ எல்லாருக்கும் அழுக்கு இருக்கு, எல்லாரும் வந்து சாதாரண மனிதர்கள் தான். என்னவோ அவங்களுக்கு எனக்கு மட்டும் 6 கொம்பு முளைச்ச மாதிரி ஆடுறது. எனக்கு எங்க தெரியுமா இது எனக்கு ரொம்ப நேத்து தப்பா தெரிஞ்சது. நான் அதனால தான் நான் இன்டர்ஃபியர் பண்ணி இத ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லியும், அவர் இல்லம்மா அவர் வந்து ஒரு மாரி லைக் நான் நார்மலா தான் சொன்னேன். நான் அவங்கள மென்ஷன் பண்ணலன்னாரு. எனக்கு இப்போ 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 நம்ம சில பேர் வந்து சும்மா ஃபன்னுக்காக டான்ஸ் ஆடி, இல்ல பாட்டு பாடி, வேற ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ரீல்ஸ் போடுவாங்க. அந்த மாரி பண்ணா கூட அது கமெண்ட் பண்ணா மேபி அது கூட கடந்து போக முடியாது. பட் ஸ்டில் ஓகே. பட் ஆனா ஒரு மெயின் ப்ரொஃபஷனா அவங்களோட ப்ரொஃபஷனே டான்ஸ் தான்னும்போது, அதுதான்ப்பா அத வந்து நீங்க நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க ரோஷ், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அவரை வச்சுட்டு பேசுங்க. ஏன்னா தட் இஸ் ஆல்வேஸ் ஆமா பெட்டர். நீங்க இல்லாத போது உங்களை பத்தி பேசுறது நாங்கெல்லாம் தடுத்தோம்ல, அதே மாதிரிதான் அவர் இல்லாத பத்தி அவருக்கு கேட்க வேண்டாம். அவர் கேளுங்க, அவர்கிட்ட பேசுங்க. லாஃபர் அவரு சொல்றது கரெக்ட் தான். டைம் பாருங்க, வேர்ல்ட் கிளாக்ல டைம் பார்த்துட்டு கூப்பிட்டு வாங்க. ஒரு தாத்தா ஒரு தாத்தா நிமிஷம். இங்க தம்ஸ் அப் 4-5 பேர் போட்டாங்க தாத்தா. லாஃபீர் மட்டும் தான் தாத்தா கண்ணுக்கு தெரியுறான். ஹாய் ஜோ. நான் போய் கூப்பிட்டு வரேன். ரோஷினி ஜோ என்ன மேட்ச் என்ன டீம்னு கேட்பேன். ஹாய் ஜோனு. அவர் சொல்லுவாரு, இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமா ஆச்சு, தூக்கி போட்டு போய் வேலையை பாரு. ரோஷினி அப்படி பார்த்தா என்னை பத்தி இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க ரோஷினி. அப்ப எனக்கெல்லாம் ஒரு இது வாங்கி தர மாட்டீங்களா யாரும்? நான் மட்டும் நான் அப்பாவியா? புரியலையே. எனக்கும் ஏதாவது வாங்கி கொடுங்கப்பா. நியாயம். வருத்தமா இருக்கு. இல்ல அவர் சொன்னது பாத்தீங்களா? எனக்கும் ஏதாவது வாங்கி கொடுங்கப்பா. நியாயம். இல்ல நேத்து வரைக்கும் என்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் தான் தூங்க போயிடுறேன். நான் தான் சரி நான் யாருக்கும் இது பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சு போயிடுறேன். ஆனா கரெக்டா என்னை பத்தி தான் பேசுறாங்க. டிஎம்ல வருது இந்த மாதிரி உங்களை பேசுறாங்க. நான் பாட்டுல 7 நேரம் தூங்கிட்டு இருக்கேன். அட பாவிகளா. என்னதான் நேத்து ஸ்பேஸ் போட்டு என்னை பத்தி பேசிருக்கான். வேற யாரும் இல்ல, டிசி விலாகு. அவரு ஏன் என்னை பத்தி பேசுறாருன்னே தெரியல. சம்பந்தமே இல்லாம ஒரு ஆள் பேசுறாங்க. போய் அவரை வருத்தமா இருக்கு. கேளுங்க. அதான் சரி ரோஷினினா எல்லாத்துக்கும் நியாயமா இருப்பாங்க ரோஷினி கேட்கலான்னு வந்தேன். இல்ல புரியல, ரோஷினி கேட்கணுமா? இல்ல ரோஷினி வந்து நியாயமா எல்லாத்துக்கும் வாங்கி கொடுப்பாங்க. நீதி நேர்மா அதாவது பட் ரோஷினி ஒண்ணு சொல்லணும், ஒரு 4-5 பேர் நாங்க வந்து அவரை பேச விடாம நேற்று தடுத்த. நீங்க கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. நான் நீங்க பேசும்போது நான் வந்தேன், நான் கேட்டுட்டு இருந்தேன் நீங்க சொன்னதை. அதனாலதான் நான் இத பத்தி உங்ககிட்ட இல்ல எதுவுமே அதான் நான் கேட்கல. சொல்றேன். இல்ல நான் முடிச்சிடுறேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு சந்தோஷப்படுங்க. நிறைய பேர் நாங்கெல்லாம் அடி வாங்குறோம். அன்னைக்கு சேக்கு அடி வாங்கினப்போ யாருமே இல்ல, அவரும் இல்ல, யாருமே இல்ல போய் பேச. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபீல் ஹாப்பி. கூப்பிட்டு வாங்க, நேர வச்சு பேசுவோம். ஓகே. என்ன ஜோ ப்ரோ மேல யாருக்கும் எதுவும் இருக்குன்னா கேளுங்க. ஜோ ப்ரோ இங்கதான் இருக்கு. என்ன அமைதியா இருக்க? நான் பேசுனேன் சைலண்டா இருந்தா எப்படி? இல்ல இந்த டைலாக் டேய் நான் போட வேண்டிய ஸ்பேஸ் இதுன்றாரு ஜோ. என்ன பத்தி தான்டா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இப்போ. ஆமா அது நீங்க உண்மைதான். என்னடா ஏன் டாபிக் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றாரு ஃபர்ஸ்ட் அவரு. என்னன்றத அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்க. ஓ கடவுளே. மயான அமைதியை நோக்கி ஸ்பேஸ் கடந்துச்சு. என்னன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இல்ல வாய திறந்தாலே அடிக்கிறாங்க. எதுக்கு என்ன பிரச்சனை மோனா? எந்த பக்கம் போறதுன்னே என்ன பிரச்சனை? அதையாவது யாரும் சொல்லுங்களேடா. நான் பாட்டு எனக்கு செவனே அதான் லிசனர்ல தானே இருந்தேன். எனக்கு எல்லாம் ஸ்பீக்கர் கொடுத்து மேல தூக்குறீங்க. இல்ல எந்த ஸ்பேஸ்லயும் நான் இந்த மயான அமைதியை நான் பார்த்ததே இல்ல. இல்ல பேரு அடிச்சுக்குவாங்க எனக்கு ஸ்பீக்கரு. என்ன பிரச்சனைனா ரோஷன் சும்மாவே என்னை அடிக்கும். நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்ல போய் அதனாலதான் அப்படி சரி மியூட் மோட்ல அதேதான். இருப்போம் அப்படின்னு. மோனா ஜோனா ஏதோ கேக்குறாரு பாருங்க, பதில் சொல்லுங்க. மோனாவே இல்லன்னு நினைக்கிறேன் கோஹஸ்ல. மோனா என்ன பிரச்சனை நீயா சொல்லுமா ரோஷினி? அண்ணா அந்த ஒரு ஒரு ஐடி அந்த ஐடி பேர் என்ன மறந்துட்டேனே, தீனதயாளன் அப்படின்ற ஒரு நல்ல ஐடி. வேலை ஐடி பேரே மறந்துட்டு தான் பேசிருக்காள், பயந்துட்டேன். இல்ல நான் கடுப்பாவது. நான் எனக்கு எப்படி கேக்குது மோகனா?
ஏன்னா அண்ணா இருங்க, ஸ்பேஸோட ஹோஸ்டே சொல்லுவாங்க. மோகனா நேத்து என்ன நடந்துச்சுன்னு அண்ணா கேக்குறாரு. ரிப்பீட். ஐயோ! அது திருப்பியுமா எனக்கு அது ரொம்ப பேசி, பேசி நம்ம இதுவாக்குறோமோன்னு தோணுது. தீனாக்கு எப்படி தெரியுமா ஆயிடும் இப்போ? இத கேட்டாருன்னா, "ஏன்டா நான் இது சொன்னதுக்கு நீங்க ஒரு ஸ்பேஸ போட்டு இவ்ளோ நேரம் என்ன பத்தி பேசியிருக்கீங்களா?" அப்படின்ற மாரி ஆயிடும். இதே அவர் வந்தாருன்னா மோனா அதான் சொல்றேன், இத பத்தி பேச வேண்டாம், அவர் அண்ணா வந்த உடனே பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் மோனா. புரியுது. கரெக்ட் தான். ஆமா, அவர் வரட்டும் இப்ப ரோஷினி. ஃப்ரீயா விடுங்க கைஸ். அதான் ஆ. நல்ல விஷயங்கள் பேசுங்க. சேகுவாரா தம்பி வர இருக்காப்ல, அப்துல் தம்பி வர இருக்காப்ல, நல்ல விஷயங்கள் பேசுங்க சேகுவாரா. நல்ல அதான் விஷயங்கள் வர பேசினா முடியும். இல்ல நல்ல விஷயங்கள் பேசினா இங்க இருக்கிற 106 பேர் இருக்க மாட்டாங்க. அதுல இருந்து குறைஞ்சி ஒரு 10-20 பேர் தான் இருப்பாங்க. இல்ல சே அவர் பாடும் சுதியை கவனித்தீரா? நல்ல விஷயங்கள் பேசுங்க. சே வேற இருக்காப்புல. நல்ல விஷயம் பேசுங்க அவர் அப்படின்றாரு. இல்ல அவரு அதை சொன்னாரே இல்லையோ ஆஷிக், நீ நல்லா பண்ற ஆஷிக். இல்ல என்னன்னா அப்துல் சொன்ன மாதிரிதான் நேத்து என்ன பண்ணிருக்காங்க, தனியா ஒரு ஸ்பேஸ போட்டு உட்காந்து புலம்பி தள்ளியிருக்காங்க போல. எனக்கு டிஎம் பண்ணி அவங்க பேர்லாம் நான் கேட்டதே கிடையாது இந்த 106 அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பேர் கொண்டவங்க வந்து உங்களை வந்து இந்த மாதிரிலாம் பயங்கரமா பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுல எனக்கு விஷயமே தெரியாது. எனக்கு காலைல தான் நான் டிஎம் பார்த்தேன். இன்னுமாடா முடியல உங்க பிரச்சனை, இன்னுமா ஸ்பேஸ போட்டு பேசிக்கிட்டு ஆமா, கதறிக்கிட்டு இருக்கீங்க. யாருமே தெரியல ஜே ப்ரோ, தேவையில்லாத வேலை. அதுவும் டாபிக் வந்து அந்த ஃபேன்ஸ் வேற போட்டிருந்தது. இல்ல எனக்கு அதுதான் எனக்கு எனக்கு இல்ல எனக்கு அது மகிழ்ச்சியா தான் இருந்தது. காரணம் என்னன்னா இன்னமும் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க நம்ம பேசின கருத்துக்கு அப்படின்னா அது மகிழ்ச்சி தான். அப்ப அந்த அளவுக்கு அது ஆழமா பாதிப்புக்குள்ளாயிருக்கு அப்படின்னு தான் அதுக்கான பொருள். அது நம்ம அப்படிதான் அதை எடுத்துக்கணும். அது அப்துல் நீ பெருமைப்பட்டுக்கணும். அப்துல் உன்னையே அதுல சேர்த்திருக்காங்க அப்படி. ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் அப்துல் அப்துல் நான் என்னதான் பண்றேன். நான் என்ன தூங்க போனவனும் தப்பாங்க, என்னங்க இது? சரி, ஷோ முடிஞ்சிருச்சு, இதோட விட்டுருவாங்க, எல்லாரும் விட்டுருவாங்கன்னு பாக்குறேன். நம்ம இல்ல விட்டாலும் அப்துலுக்கு அவங்க என்ன விட மாட்டாங்க போல. அப்துலுக்கு என்ன கவலைனா இத்தனை வாட்டி அப்துல் அப்துல்னு சொல்றீங்களே, என்ன அட்லீஸ்ட் ஒரு 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 4000 ஃபாலோவராவது நீங்க ஃபாலோ பண்ணிருக்க வேணாமா? எல்லா ஸ்பேஸ்லயும் அப்துல் அப்துல்ன்றாங்க. எனக்கு ஃபாலோவர்ஸ் வேற இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. பேரை மட்டும் சொல்றீங்களே ஃபாலோ, அது கூட சேர்ந்து அப்துலையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சேர்த்து சொல்லிட்டு அப்துலுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கு. அசன் ஓ, நேத்து ட்வீட் போட்டாருங்க, இது அப்துல் பஞ்சாயத்தே இல்லைன்னு. ரொம்ப வருத்தப்பட்டு போட்டிருந்தாரு. சந்தோஷமா அசனு? ஹசன் வந்து இப்போ ஒரே பிஸி 2-3 நாளா. அப்படியா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் வந்து பிசினஸ்ல பிஸியா இருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல. அவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் டீல் பண்றது இல்ல. பண்ணா பெரிய பெரிய ப்ராப்ளம் மட்டும் தான் டீல் பண்ணுவாரு. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவருக்கு. இது என்னவோ சொல்ல நினைச்சேன், மறந்துட்டேன். இதே இப்போ இவரு அப்துல் சொன்ன மாரி தான். இது வந்து இந்த பிரச்சனை இன்னுமே பிக் பாஸ் 8 பிரச்சனை ஃபுல்லாலாம் ஓயவே இல்ல. சில பேர் பண்றது பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேத்து நைட்டு மிட் நைட்டு கூட நான் ஒரு ட்வீட்டுக்கு கமெண்ட் போட்டுட்டு தான் வந்தேன். எனக்கு என்னன்னா, எனக்குமே இந்த கடந்து போயிரணும்னு சொல்றதுல பெருசா உடன்பாடு கிடையாது. ஏன்னா, எல்லாருமே கடந்து நேத்து அதுதான் பேசிட்டு இருந்தோம். எல்லாருமே கடந்து மட்டும் போயிட்டு இருந்தா யார தான் கொஸ்டின் பண்றது? சொசைட்டில வந்து இப்போ நம்ப என்ன சொல்றது? இந்த மூவிலலாம் காட்டுற மாரி நெறைய பேசுறோம். இது தப்புனா வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு விஷயம் தான் நம்ம சொல்லிக் குடுக்குறோம். நம்மளோட நம்ப நம்ப ஐ மீன் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம வீட்ல இருக்கவங்க. அப்படி இருக்கும்போது கடந்து போயிரணும்னா எல்லாருமே கடந்தே போயிட்டு இருந்தா, இவங்க பேசுறவங்க அப்ப கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்களா? நம்ம அத இக்னோர் மட்டும் தான் பண்ணிருக்கணுமான்ற கொஸ்டின் எனக்கு நேத்தே நான் ஆக்சுவலி வேற ஒரு ஸ்பேஸ்ல நாங்க நேத்து முந்தாநேத்து வேற ஒரு ஸ்பேஸ்ல அது டென்ஷனே ஆச்சு. எனக்கு ஹாசனுக்கெல்லாம். ஸோ அதனால அ நேத்து வரைக்குமே ட்வீட் போடுறாங்க நெகட்டிவா. அதுவும் பெர்சனல் லைஃப், அது கண்டஸ்டன்டோட பெர்சனல் லைஃப்ல போய் அவங்க வெளியில வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்க ஒரு வீடியோ போட்டதுக்கு, அதுக்கு வந்து சம்மந்தமே இல்லாம அந்த கண்டஸ்டன்டோட ஃபியான்சிய வச்சு ஒரு மாரி பெர்சனலா ட்வீட் போடுறாங்க. கேட்டா, அது வந்து நாங்க பேசினதுக்கு இப்ப அந்த பெர்சன் வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஸ்பேஸ்ல இப்ப அவர பத்தி பேசலான்னு தெரிஞ்சா கூட அவர் வந்து ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்து மேல உட்கார்ந்து பேசி நான் பார்த்தது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கே அந்த பெர்சனுக்கு தைரியம் கிடையாது. ஆனா ட்வீட் மட்டும் இந்த மாரி நான் இல்லாதப்ப என்ன பத்தி நீங்க பின்னாடி ஸ்பேஸ்ல பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னது நான் வந்து இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். தேவையில்லாம நீங்களும் நீங்க ஸ்டாப் பண்ணாம ஆரம்பிச்சீங்கன்னா, நானும் ஆரம்பிப்பேன். அப்படி இப்படின்னு சம்மந்தம் இல்லாம ட்வீட் போடுறாரு. யார்யா நீ? அப்படின்ற மாரி இருந்தது. ஸோ அ என்ன சொல்றது? கடந்து போறதுல எனக்கும் பெருசா ரோஷினி சொன்ன மாரி எனக்கும் பெருசா வந்து
அதுல உடன்பாடு கிடையாது. அப்படி ஒரு சில விஷயம் கடந்து போலாம். பட் எல்லாத்தையும் கடந்து போக முடியாது. சில விஷயங்கள் நம்ம கொஸ்டின் பண்ணி தான் ஆகணும், கேட்டு தான் ஆகணும். யாராவது ஒருத்தவங்க அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் ஆகணும். எல்லாருமே கடந்து போனா அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்க யாருமே ஆள் இல்லாம போயிடுவாங்க. சொல்லுங்க ஆஷிக். அது சுரேஷ் தாத்தாவும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஆ, அது ஆஷிக் first. மோகன, நான் சின்னதா ஒரு விஷயத்த குறிப்பிடுறேன் நீங்க சொன்னதுக்கு. ஏன்னா இது ம், சொன்னீங்கன்னா ம், இது இது நான் சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் ஆழமா புரிஞ்சிடும். என்னன்னா, இது இந்த இடத்துல இதை நான் கோட் பண்றதும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பெரியார் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அதாவது 1000 அறிவாளிகளோட நீங்க மோதலாம், ஆனா ஒரு முட்டாளியோட சண்டையிடுவது வந்து வீணற்றது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு. அந்த கருத்தை நான் ஆழமா நம்புறேன், அதை நான் கடைபிடிக்கிறேன். அதனாலதான் எனக்கு அது மேபி கொஞ்சம் ஷேக்வா அது பிரச்சனை இல்லாம இருக்கு, அவ்வளவுதான். ஷேக்வா இத சொல்லதான் வந்தேன். நீங்க உங்களை கோட் பண்ணி, பெரியார் இல்ல, புரிதல் இல்லாதவங்கள்ட்ட பேசி பயன் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்ட்டு ஞாபகம் இருக்குங்களா? ஒருத்தர் ஆமா வந்து ஆமா புகழ்ந்தாரு. ஆமா. அதுதான் சொல்ல நான் வந்தேன். கரெக்டா அதோட மூலத்துக்கு போயிட்டீங்க நீங்க, பெரியார் சொன்னது. தேங்க்யூ. தாத்தா ஆனா நன்றி சில நன்றி. பேரு நம்ம புரிதல் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க பண்ற விஷயங்கள்லாம் பார்த்தா அது இல்லம்மா, உண்மையிலே மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ன்றது எல்லாத்துலயும் உண்டுமா. சோ அது வந்து நம்ம தப்பா எடுக்க கூடாது. நம்ம தான் வந்து அது சரியில்லைன்னா வேற வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரிதான் அது. சிலருக்கு இருக்காது, பர்சனலா போட்டு தாக்குறது. அதாவது அவங்க மாரல் போலீசிங் பேர்ல எவ்வளவோ இருக்கு சொசைட்டில கேட்க வேண்டியது, அதெல்லாம் விட்டுருவாங்க. விட்டுட்டு இந்த இந்த சில்லி திங்ஸ் இதெல்லாம் எடுத்து பெருசாக்குது, அதை பர்சனலா எடுத்துக்கிட்டு போகுது. This only shows what metal they are made of. அதுதான் அவங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்றோம். அந்த புரிதல் ஷேக்வா சொன்னதுதான் அது. அது புரிதல் இல்லாதவங்கள்ட்ட நீங்க எவ்வளவு புரிய வைக்க முடியும்? அவங்களுக்கு புரியுமாது? ஃபுல் ஸ்டாப் வேணும்னு கேக்குறீங்களே, வரவே வர ஃபுல் ஸ்டாப். அவங்களா திருந்ததுக்கு அவங்களுக்கு புரிதல் இல்லை, எப்படி திருந்துவாங்க? அதனால கடந்து போக வேண்டியதுதான். அது மாதிரி நிறைய ரோட்ல போறோம், எவ்வளவோ அசுத்தங்கள் இருக்குது. அதை மிதிச்சுட்டா கூட வீட்டுல வந்து கழுவிடுறாங்கல்ல, அவ்வளவுதான். வேற வழி இதுல கிடையாது. இன்னொரு விஷயத்தையும் ஆசிக் சொல்லலாம். கை தூக்குறதே பெருசு. ஒரே நிமிஷம் ஆசிக் கை தூக்குறதே பெருசு. பக்கத்துல ரோஸ்ட் வச்சு கையை தூக்கவே பயமா இருக்கு அவருக்கு. தூக்குன கை இறக்கி விட்டீங்க. அப்புறம் இல்ல, இதுல இன்னொரு ஒரு பழமொழியை நான் சொல்றேன். இதுல வந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, தூங்குறவங்களை எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி ஐயா நடிக்கிறவங்களை எழுப்ப பழமொழி முடியாது அப்படின்னு. சொல்லாதய்யா, பழமொழி சொல்லாதய்யா, வேணாய்யா. ஆமா, இல்ல இல்ல, அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி வந்து நடிக்கிறவங்களை என்னைக்கு நம்ம வந்து மாத்த முடியாது. ஏன்னா அவங்களோட இன்டென்ஷனே வந்து உங்களை தாக்கணும்ன்றதுதான். அவங்களுக்கு வந்து இப்போ இப்போ ரோஷினி கிட்ட இல்ல ஆஷிக் எனக்கு அது வர ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா, நானும் ஆஷிக்கும் பேசினா ஒரு புரிதல் ஏற்படும். அதுல இருந்து ஓகே, ஓ இப்படிதான் நீங்க சொன்னீங்களோ அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அது நட்பு ரீதியா அதை அணுகிடலாம். ஆனா இப்போ நான் வந்து ஆஷிக் இன்டென்ஷனாவே ஆஷிக்கு நான் அட்டாக் பண்ணணும், இல்ல ஆஷிக்கு காலி பண்ணணும் அப்படின்னா, ஆஷிக் எனக்கு விடிய விடிய உட்காந்து பாடம் எடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன். அது காரணம் என்னன்னா, என் நோக்கம் அது கிடையாது, ஆஷிக்கு புரிஞ்சுக்கணுன்றது கிடையாது, ஆஷிக்கு காலி பண்ணணுன்றது. இது இது மோகனாக்கு புரியும் நினைக்கிறேன். இது அவங்களா இதுக்கு வந்து பதில் என்னன்னா, அவங்களா அதை ஆஞ்சி ஓஞ்சி அடிச்சு அடிச்சு பார்த்து என்னடா அவன் என்ன பண்ணாலும் அசைய மாட்டானேன்ற ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுற வரைக்கும் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. அது எல்லாமே அவங்க மன மன அவங்க வந்து மன உளைச்சலுக்கு தான் அது வந்து மாறுவாங்க. இது நம்மள ஒன்றும் பெருசா பாதிப்புக்குள்ளாக்காது. ஆஷிக் பேசுங்க ஆஷிக். இல்ல இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஸ் நீ போடும்போதே அந்த கடந்து போகணும் அப்படின்னு சொன்னது வந்துட்டு நான் தான். பட் ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தை வந்து சேர்க்கப்படல. அது டக்கு டக்குன்னு இதுவே போயிட்டு இருக்கு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இப்போ நானும் சேவுமே அந்த இதுல இருக்கும்போதே எங்களை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னா, அந்த நபர் இருக்கிற ஸ்பேஸ்ல போயிடுவோம். இல்ல அந்த நபரை உள்ள கூப்பிட்டு அந்த நபரை வச்சு நீங்க ஏன் பேசுனீங்க என்ன அப்படின்றத நான் கொஸ்டின் பண்ணிடுவேன். இப்போ அது இல்லாதனால எனக்கு 2 விஷயம் கொண்டு வரீங்க. ஒண்ணு புரியாத நபர வந்து புரிய வச்சு என்ன பலன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நபருக்கே 45 நிமிஷம் பேசுறதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல தான் எனக்கு இப்போ அவர்ட்ட நம்ம கேட்போம், அவர்ட்ட பேசுவோம். அவர் புரியலைன்றப்போ அவர விட்டுருவோம். அவர் இல்லவே இல்ல அப்படின்றப்போ, அத ஏன் பேசணும்ன்றதானே தாண்டி கடந்து போன்னு அது சொல்லிட்டு தான் நான் அவர் இல்லாதனால இத கடந்துருவோம் அப்படின்னு சொன்னேன். இது எப்படி பதியப்படுது அப்படின்னா, நான் கடந்து போவோம், கடந்து போவோம்ன்னு சொன்னேன்ற மாரி இருக்கு. நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொன்னேன். இல்ல ஆஷிக், நீங்கன்னு இல்ல. நேத்து முந்தானேத்துலாம் வேற ஒரு இல்ல டாபிக் மோகனா நான் முடிச்சிடுறேன். அதான் நான் இல்ல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒ ஒருத்தன் ஏதோ ஒரு விஷயத்த உளர்றானோ, இல்ல வந்துட்டு தவறுதலா பேசுறாரோ, இல்ல என்னவோ
அது நம்ம அந்த இடத்துல இருக்கும் பொழுது அதற்கான எதிர்ப்பை நம்ம தெரிவிச்சிடணும். நம்ம இல்லைனாலும் நமக்காக தாத்தா சொன்ன மாதிரி 4 பேர் நமக்காக பேசியிருக்காங்க. இப்போ உனக்கு அது ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு அவர்ட்ட நான் கேட்டுறணும், அவர்ட்ட நான் சொல்லிரணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அவர வச்சு கேட்கறதுன்றது வந்து அவர வச்சு அடிச்சு அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விட்டுருங்க. அவர் புரிஞ்சுகிட்டு எல்லாம் ஓகே சாரி நான் இனிமே பண்ணல அப்படின்னா அது ஓகே. இல்லங்க நான் வந்துட்டு என் மேல என்னங்க தப்பு? நான் உங்க பேரே சொல்லலங்க, இது பண்ணலன்னு சொன்னா, மாதிரி ஒளிஞ்சுக்க நினைக்கிறாரு. அவருடைய நோக்கமே வந்துட்டு அடிக்கணும்ன்றது தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அவர தள்ளி விட்டு போயிடணும். அவ்வளவுதான். ஒளிஞ்சுக்கிறாரா? என்ன இப்படி தாக்குறீங்க? தாத்தா வழக்கம் போல என்ன தேவா? ஒளிஞ்சுக்கிறல. சொன்னாரு அப்படின்னு இப்பதான் சொல்லி சொன்னீங்க சொல்றேன். ஒளிஞ்சுக்கிறாரு நீங்க. கேட்டுட்டு தானே இருந்தீங்க. தாத்தா இல்ல தாத்தா, இங்க ஆசிக்கு, ரோஷினி நாங்க எங்களுக்குள்ளேயே பேரை சொல்லிதான் பேசிப்போம். யாரையும் தூரமா இருக்கவங்களை அடிச்சா கேள்வி கேட்பாங்கன்னு எங்களுக்குள்ளேயே நாங்களே அடிச்சுப்போம். சொல்லுங்க ஜோனா. ஜோனா. இப்பதான் ஓரளவுக்கு புரியுது ரோஷினி. அதாவது சில புரியாத தற்குறிங்க. என்ன ப்ராப்ளம் தெரியுமா? இங்க தப்பு பண்றவன் தப்பு பண்ணாதவன் 2 பேரு. ஓகேவா? இந்த தப்பு பண்றவன் என்ன பண்ணுவான்? தப்பு பண்ணாதவனை தப்பு பண்ணவன மாதிரி காட்டிக்கிறதுக்காக என்னென்னமோ டிராமா பண்ணுவான். ஏன்னா அவன் எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பான். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேத்து நியூஸ் பார்த்திருப்பீங்க. மக்கள் பார்வை சித்ரா அப்படின்ட்டு ஒரு நபர் வந்து இந்த திவ்யா கள்ளச்சி லூசுக்கு இதெல்லாம் விஷயங்கள் வந்து பிரஸ் மீட்ல உட்காந்து பேசின ஒரு விதம் பார்த்திருப்பீங்க. ஆனா அரசு ஆனது யாரு? சித்ரா அவங்களோட சேர்ந்து. ஓகேவா? சோ பேசிக் என்னன்னா அந்த அந்த சித்ரா அதே கேரக்டர் வந்து 7 வருஷம் முன்னாடி நிறைய பேரை மேட்ரிமோனியில ஏமாத்தி ஃப்ராடுத்தனம் தான் பண்ணிட்டு இருந்திருக்குங்க. ஓகே, அதை ஃப்ராடுன்னு நம்ம அப்ப யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 வருஷம் முன்னாடியோ 5 வருஷம் முன்னாடியோ அவனை திட்டிட்டு இருப்பாங்க. எதுக்கு நீ ஒரு பொண்ணை வந்து இதா பேசுறீங்க, தப்பா பேசுறீங்க. ஆனா இன்னைக்கு உள்ள போயிடுச்சு இல்ல. ஸோ இங்க நிறைய பேர் இந்த மாதிரிதான் வெள்ளை சட்டையை போட்டு சுத்துவாங்க. ஓகேவா? இங்க தப்புன்னு சொல்றது வேற, தப்ப பண்ணிட்டு அடுத்தவன் மேல அந்த தப்ப போடுறதுன்றது வேற இல்ல. ஸோ இங்க நிறைய பேருடைய பார்வை அப்படிதான் இருக்கு. அவனுங்க சேத்துல புறண்டாங்கன்னா அடுத்தவனும் அதே சேத்துல புறணும். அவன் மட்டும் வெள்ளை சட்டையை போட்டு சுத்தக்கூடாது அப்படின்ற தாட் ப்ராசஸ் உள்ள ஆட்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆட்கள் வந்து நீங்க இதுல பிரேம்ல பாக்குற ஆட்கள் வீட்டுல இருக்க மாட்டாங்க, வெளியில பேசுவாங்க. தீண்டாமை தான் இல்ல அதெல்லாம் தப்பு அப்படின்னு பேசுறான். வீட்டுக்குள்ள அவன் வேலைக்காரன் எப்படி நடத்துறான்றதுலாம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்ம நேர்ல பார்த்திருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சொசைட்டில நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ நான் இங்க எல்லாரையும் நான் ஒண்ணு நல்லா விஷயம் பாக்குறேன்னா, தப்புன்னா தப்புன்னு சொல்றீங்க. அந்த விஷயம் வந்து நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. கரெக்ட்ண்ணா. எனக்கு இப்போ அதுதான் பிரச்சனையே. அவங்க நல்லவங்க மாரி ஒண்ணு நீ வந்து நல்லவனா இரு. இல்லன்னா நான் இப்படிதான் சொல்லிடு. அதுவுமே பிரச்சனை இல்ல. ஜட்ஜ்மெண்டலாவே இருக்காது. ஆனா பண்றது வேற, காட்டிக்கிறது வேறன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு அது அக்செப்டபிளாவே இல்ல. எனக்கு அது 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 என்கிட்ட என்ன சார்ந்து வரும்போது எனக்கு இன்னும் அது கோவத்த தான் குடுக்குது. நேத்து மோகனா கூட கேட்டா, "நேத்து நீ ஏன் மேல வந்து பேசல?" அப்படின்னா, நான் அந்த சூழல்ல இல்ல. இருந்திருந்தா நான் கண்டிப்பா அவ்ளோ ஈஸியா விட்டு போற ஆள் கூட நான் கிடையாது அத. இழுத்து வச்சு 4 அராஞ்சிட்டு தான் அனுப்பிச்சு விட்டுருப்பேன். எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. நீ யாரு? உனக்கு என்ன பத்தி என்ன? ரோஷினிமா, நீ அரைஞ்சாலும் பிரயோஜனம் கிடையாது. நான்லாம் ஒருத்தரை ஸ்டேஷன்லயே உட்கார வச்சு அளவுட்டேன். ஆனா அறிவு இருந்துச்சா? கிடையாது. அது மாதிரி மாறிடும். அவங்களுக்கு அந்த அசிங்கம் எல்லாம் கடந்து போயிடும். அவங்களுக்கு கேவலம் எல்லாம் தெரியாது. அவங்களுக்கு ஏன்னா அவங்களோட லிவிங் இதை சுத்தி தான். இப்ப ரோஷினிக்கு வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு. ரோஷினி வந்து ஆங்கரா ஒரு வேலை இருக்கு. ஓகேவா? அவங்களுக்கு யாரு அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அவங்க பேரை தவிர்த்து இந்த ஷோவை தவிர்த்து அவங்க யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஓகேவா? அவங்களுக்கு பத்தி நீங்க எதுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க? கரெக்ட். இல்லண்ணா எனக்கு எனக்கு அது ஒரு மாரி ரொம்ப எனக்கு அத கேட்கணும்னு இல்ல. இதுக்கப்புறம் நீ இத யாருக்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு தான் இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த ஆள ஃபாலோ கூட பண்ணல. இல்ல அப்படிலாம் நீ எனக்கு சொன்னீங்கன்னா அது வந்து மாரல் பாலிசிங்கன்னு சொல்லி ஒரு உருட்டு விட்டுருவாங்க. ஓகேவா? நம்ம அனுபவிச்சா அடுத்தவனை அனுபவிக்க கூடாது நம்ம நினைக்கிறது வந்து பொதுநலம் கிடையாது. அது வந்து அடுத்தவனை டிஃபர்மேஷன் பண்றது அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு இது வச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா வேலைக்கு ஆகாது. உனக்கு தப்பா தெரியுதா? ரெக்கார்ட் பண்ணு, ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, ஸ்டேஷன்ல உட்கார வச்சு கதற விடு.
அவன் பிரான்ஸ்ல இருக்கானா, நான் எங்கிட்ட அவன் மேல கம்ப்ளைண்ட கம்ப்ளைண்ட் கொடுமா, கொடுப்பேன். கம்ப்ளைண்ட கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி கம்ப்ளைண்ட கொடுத்து இதுக்கு எம்பசிக்கு அனுப்பு. அவன் எங்க உட்கார்ந்தாலும் வந்துதானே ஆகணும். கரெக்ட். ஜோ ப்ரோ பேச ஒரு விட்டது யாரு? கம்பெனியோட விசால தானே போயிருப்பான். ஜோ ப்ரோ பாரு பேச விட்டது யாரு? என்னமா அத பேச விட்டது யாருன்னு கேட்டீங்களா? அது தெரியலையே, அதையும் சொல்லுங்க. அது முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது யாராது? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் விஜய், நான் பேச விட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல இது நீங்க ஃபன்னி நோட்ல சொல்றீங்க? நான் இருந்தேன். நானே பாவத்துல இருந்தேன். எங்க அக்காவை பத்தி பேச எனக்கு பிடிக்கல. நான் என் ஐடியில இருந்தா வந்துட்டு இப்ப அந்த ஐடியில இருந்து சரி, நீங்க கோ-ஹோஸ்ட்ல தானே இருந்தீங்க விஜய். நீங்க என்ன பண்ணீங்க? நான் கோ-ஹோஸ்ட்ல இல்ல. சாரி நான் இல்ல. எங்க அக்கா பத்தி தப்பா பேச எனக்கு பிடிக்கல. நான் வெளிய போயிட்டேன். உருட்டுகள் பலவிதம். அதில் விஜய் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன வழி இருந்தா சொல்லுங்க. உனக்கு தெரியாதக்கா, நான் எத்தனை டைம் உன் டேஸ்ல பாராட்டிக்கிறேன். நான் போய் எப்பலாம் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட பேசாம இருந்தே எப்படி மூவே நான் சீரியஸா பேசுற ஒரு கான்வர்சேஷன்ல விஜய் உள்ள வந்து என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுதா? அக்கா சீரியஸா இல்ல காட்டு இது பேச விட்டாங்க. அவங்க எனக்கே காட்டாச்சுக்கா. இதான் இது நம்ம ரோஸ்டியாக்கா எல்லாம் அவங்கள பத்தி பேச விடுறாங்க. இவங்க என்ன இப்படி பண்ணா சொல்லிட்டு விஜய் ஒரு நிமிஷம் விஜய், நீ ஃபன்னுக்காக சொல்றியோ இல்ல சீரியஸா சொல்றேன்னு எனக்கு தெரியல விஜய். ஆனா நீ ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ற, ஃபால்ஸ் நரேட்டிவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பண்ணாத. நான் வந்து ஸ்டாப் பண்ணேன்றது இங்க இருந்த எல்லாரும், லாஃபிர் இருந்தாரு, தாத்தா இருந்தாரு, ஹனி இருந்தாங்க, ஹனி இருந்தாங்க, செல்வி இருந்தாங்க, இங்க ஆல்மோஸ்ட் இங்க நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு இப்ப அதை பத்தி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து மழுப்புனாரு. இத்தனைக்கும் ரோஷினியவா சொல்றீங்கன்னு கேட்டதே லாஃபிர் தான். ஓகேவா? ஆமா இல்ல, ரோஷினி டாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணதே மோகனா தான். இல்ல ரோஷினி டாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணது மோகனா தான். இங்க ரவுடிசா பண்ண தெரியும் எங்களுக்கும், வேண்டான் இருக்கும். சரிங்களா? என்ன மோகனா கேட்டுதானே? யாரு? இல்ல நான் சொல்றேன். அவன் பேர் எடுத்தது இல்ல நான் அவர் யார சொல்றாருன்னு நான் கேட்டேன். ஏன்னா இப்ப அவங்க இங்க இருக்கிற நான் மோகனாவையோ இல்ல இங்க இருக்கவங்க யாரையோ சொன்னா, இப்ப அங்க இருந்தவங்க யாரா சொன்னாங்கன்னா அது பிரச்சனை இல்ல. நான் ரோஷினியை சொல்றாரோ அப்படின்னு நினைச்சேன் நானு. அதனால கேட்டேன், ரோஷினியை சொல்றேன். அவர் ஆமான்னு அதுக்கப்புறம் தான் திரும்பியும் அதை பத்தி பேசினதுனாலதான் மோகன் அங்க ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணி இதை இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க மோகனா ஃபர்ஸ்ட் ஹோஸ்டா இருந்து ஸ்டாப் பண்ணதுனாலதான் அது அங்க இருந்தா எல்லாரும் அவர் சொல்ல ஆரம்பிச்சவனே எல்லாரும் சொல்லிட்டாங்க ஸ்டாப் பண்ணுங்க. தாத்தா கூட சொன்னாங்க, இன்னும் 2-3 பேர் சொன்னாங்க ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் தாத்தா தான் வேணாம் சொன்னாரு. யாரும் இங்க இல்லனா அவங்கள பத்தி பேசவா சொல்லிட்டு தாத்தா தான். விஜய் தாத்தா சொன்னாரு விஜய். சரி ஓகே ஃபைன், உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல விட. இல்ல அவர் நிறைய டாபிக் பேசினார்ல மோகனா. இல்ல விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா, விஜய் சொல்றது கூட ஒருவேளை நடந்திருக்கலாம். அப்படின்னா அவர் நிறைய டாபிக் பேசினாரு. அந்த எல்லா டாபிக்குமே இங்க இல்லாதவங்கள பத்தி இருந்ததுனால அவரு தாத்தாவும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாரு. நான் பண்ணலன்னு சொல்லவே இல்ல. சிஸ்டர் ஒரு நிமிஷம். அது ஃபர்ஸ்ட் வந்து அவர் பேசும்போது யார பத்தி பேசுறாருன்னே ஃபர்ஸ்ட் நமக்கு யாருக்குமே தெரியல. நம்ம வேற டாபிக் பேசிட்டு இருந்தோம். அவர் சம்பந்தம் இல்லாம அந்த வீடியோனாரு பின்னாடி. எனக்கே ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை, யார சொல்றானே எனக்கு புரியல. அதுக்கப்புறம் ரோஷினி சிஸ்டம் சொன்ன உடனே சுரேஷ் தாத்தா சொன்னாரு, நீ முதல்ல நீ ஸ்டாப் பண்ணுமா. அப்புறம் மோகனா சிஸ்டம் எல்லாருமே அதுக்கப்புறம் சொன்னோம். மறுபடியும் அவர் அதை ஆரம்பிச்சாரு. 2வது டைம் அவர் ஆரம்பிச்சாரு. நான் ரோஷினி சிஸ்டருக்கு நான் இங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, முதல்ல அவர் தைரியமானவர்னா நீங்க இருக்கிற இடத்துல வந்து அவர் பேசியிருந்தா ஓகே. நீங்க இல்லாதப்ப அவர் பேசுறவருக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும் அவசியம் கிடையாது. அங்கேயே தெரிஞ்சு போச்சு அவரால நீங்க இருக்கிற இடத்துல பேச முடியலன்னு. அதனால இப்போ இந்த மெசேஜ் இந்த ரெக்கார்ட் எல்லாம் அவரும் பாப்பாரு. அவருக்கு மறுபடியும் கிளாரிபிகேஷன் கொடுக்கணும்னா நேரம் வரட்டும். ஓகேக்கா நீங்க வந்து நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம வந்து நம்மளும் தரம் தாழ்ந்து போயிட வேண்டாம். இந்த தைரியம் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் நான் பேச வேண்டாம். நான் தைரியம் இல்லைன்னு அந்த அர்த்தம் சொல்லல ப்ரோ. அவரு ஃபர்ஸ்ட் ஆள் இல்லாதப்ப வந்து பேசுனதே தவறுன்னு நான் சொல்ல வரேன். அதத்தான் தாத்தா அங்க வந்து மென்ஷன் பண்ணாரு 1க்கு 2 தடவை. அப்படி பேசுறவங்களுக்கு நம்ம ஏன் எக்ஸ்பிளேஷன் ஒவ்வொரு இடத்துக்கு கொடுக்கணும்? அதைத்தான் நான் ரோசி சிஸ்டர் சொல்றேன். இந்த ரெக்கார்டை பார்த்துட்டு அவர் வந்து பேசட்டும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். தைரியம் இல்லை இருக்கலை, நம்ம யாரையும் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணல. நான் ஒரே வார்த்தை, நம்ம இல்லாத இடத்துல ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா நம்ம அங்க ஆன்சர் பண்ணணும் அவசியம் இல்லை. தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நான் ரோஷினி சிஸ்டர் சொல்றேன். 1000 பேர் இந்த மாதிரி நம்ம இல்லாத இடத்துல பேசுறாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் போய் நம்ம போய் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வேலையை பார்க்க முடியாது. அதுக்கு தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். வேற ஒன்றும்
கரெக்ட் தான். இப்ப இல்ல நம்ம இல்ல ஆல்ரெடி பேசி இது செல்வி செல்வி கடந்து நான் சொல்றேன். போயாச்சு. ஆனா இப்ப ரிட்டர்ன் இந்த விஜய் வந்து இந்த டாபிக் ரிட்டர்ன் அப்துல் ஆரம்பிச்சாரு. அப்துல் ஓ அப்துல் ஒரு விஜய் விஷயம் நீ சொல்லவா? இருக்க பாரு. இல்ல இல்ல ஒரு விஷயம் சொல்லவா? சேப்ரோ பத்தி தப்பா பேசிக்கிறாங்க தெரியுமா? ஓ என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, நான் என்ன இல்ல இல்ல பண்றது? இல்ல நான் தூங்கிட்டு இல்ல இருந்திருக்கேன் இல்ல அப்பதான் அந்த அது டைம்ல. அது அது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடக்குது. சேப்ரோ பத்தி பேசிக்கிறாங்க. அதான் விஜய் எல்லாரும் பத்தி தான் பேசுறாங்க. அது இல்ல இப்பதான் இல்ல நம்ம பேசி எப்படி சொன்னாங்க? இல்ல இல்ல எப்படி சொன்னாங்க? அவர் வந்து ராணுவ ஸ்பேஸ்ல போயிட்டு ராணுவ பத்தி எனக்கு முத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு பேசுகிறா சொல்லிட்டு அப்புறம் இங்க என்ன சொல்ல, ஐயோ அந்த மனுஷன் பிடிக்காம பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா பேசுற சேப்ரோ இல்லாத போது மெயினா கீழே ஐயா விஜய் ஐயா, விஜய் பிபிஐ ஐயா, பிபிஐ விஜய் ஐயா ஒரே நிமிஷம் அவளால விஜய் ஐயா ஐயா சாப்பிட்டா நீங்க ஐயா கொஞ்சம் அது அதெல்லாம் பண்ணுக்கு நடத்தணுமா சொன்னதுயா சொல்லு. ஐயா, அதெல்லாம் பண்ணுக்கு சொன்னதுயா. நீங்க வேற இல்ல இல்ல பண்ணு சொல்ல சேப்ரோ இல்லாத போது சேப்ரோ பத்தி தப்பா பேசுறாங்க. அது பிபிஐ ஓ பேசுறாங்க. யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இல்ல விஜய் இல்ல விவாதம் விட்டுலாம். தீனா 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 ஏய் பிபிஐ ஒரே ரீகால் நிமிஷம் பண்ணாத. விஜய் 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 ஒரே நிமிஷம் நான் பேசுறேன். என்னன்னா சுட சுட வந்த ரோஷினி, நான் போய் நடுவுல ரோஷினி அவங்க இல்லைன்னா பேச வேணாம் அப்படின்னு நான் சொன்னதுக்கே ரோஷினி இந்த தப்பை யாருமே பண்ணக்கூடாது, இது எல்லாத்துக்கும் ஒரு பாடமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரோஷினி பேசினவங்களே டாபிக்கை மாத்திட்டு சும்மா இருக்காங்க. இதை ஏங்கய்யா திரும்பவும் ஸ்டார்ட் இல்ல ப்ரோ பண்றீங்க? தப்பா வேணாங்கய்யா தட்டிக்க தயவு ப்ரோ. செஞ்சு. எங்க அக்காக்கு அதே தான் நான் கேட்பேன், ஐயா விட ஐயா மாட்டேன். கேட்டாச்சு, அதெல்லாம் ஐயா விடுறது இல்லை. எங்க அக்காவுக்கு ஒரு கேட்டாச்சு, ரெண்டே நடந்துச்சு, நான் புரட்டி விட புரட்டி மாட்டேன். எடுத்தாச்சு. ஓ நீ ஐயா கேக்குற புரட்டி மாதிரி புரட்டி தெரியலையா எடுத்தாச்சுங்க, விஜய்யா? விட்டுருவோம். நீ கேக்குற மாதிரி தெரியல. அப்துல் அக்கா காலையில வீடியோ பார்த்தேன். இல்ல யூடியூப்ல காலையில தான் வீடியோ பார்த்தேன். சேப்ரோ பத்தி தப்பா பேசுறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விஜய், நான் எனக்கே ஒரு மாதிரி ஆகல, உனக்கு ஏன் அந்த மாதிரி அப்புறம் ஆகுது? அதுதான் சொல்லுவேன். எங்களுக்கா ஒண்ணு இல்ல. இப்ப நாங்க விஜய் வந்து இப்ப சண்டை போடணும் அப்படித்தானே இப்போ. விஜய் நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க இங்க சேப்ரோ. வந்து இங்க வந்து இப்போ இந்த நார்மலா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பேசாம ஏதோ ஒரு ரோஷினி இப்ப ஏதோ ஒரு தலைப்புல வேற ஏதாவது ஒண்ணு பேசியிருந்தாங்கன்னா, இப்ப 21 பேர் இருக்காங்களே, அவ்வளவு பேர் இருந்திருப்பாங்களே கேட்டா கண்டிப்பா இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு 40 பேரோ 30 பேரோ தான் இருப்பாங்க. இப்ப இந்த 220 பேர் எப்படின்னா அந்த மீன் போட்ட மாதிரி தான். நம்ம ஆளுங்களுடைய கற்பனை திறனே வேற. அந்த எதிர்க்கத்தனம் ஆசைப்பட்ட வாழ்க்கை கீழ இருந்து உட்காந்துக்கிட்டு 2 பக்கம் மேல இருந்து அடிச்சுக்குவாங்க, கீழ இருந்து வேடிக்கை பார்ப்பாங்கல்ல. இவங்க எப்ப அடிச்சுக்குவாங்க, எப்ப கண்டென்ட் வரும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. 110 பேரை உதயாவே கூட்டிட்டு வருவான் சண்டைனா ஒரு ஸ்பேஸ் இங்க வந்து சண்டை போடு அதுதான் அப்படி. அதுதான் அதுதான் இப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு என்னன்னா கண்டென்ட் இன்னைக்கு வந்து யாராவது ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து கண்டென்ட் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா விஜய், நிறைய பேர் அதெல்லாம் பேசதான் விஜய் செய்வாங்க. ஆனா என்ன இன்டென்ஷன்ல பேசுனாங்க, எது சரி தவறு அப்படிலாம் இருக்குல்ல, பேசினா பேசிட்டு போறாங்க, அதுல என்ன இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அவங்க இப்ப இதுல வந்து இப்போ என்ன சொல்றதுனாலே ஐடி சொல்றதுனாலே இப்ப அதுல என்ன நான் வந்து குறைஞ்சு போக போறேன்னா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கேட்கறவங்களுக்கு தெரியும் அவங்க பேசுறது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா என்ன மாதிரி எல்லாரும் கையாளவங்களான்னு கேட்டா ஆக மாட்டாங்க. சோ ரோஷினி மாதிரி எடுத்து தடால் அடிதா பலார்னு அறை கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. சோ எல்லா விதமான ஆட்களும் இருக்கதான் செய்வாங்க. அதனால எப்படி சொல்றது, கேட்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், விமர்சிக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ ரோஷினி விமர்சனம் பண்றாங்களா, அதுவுமே சரிதான். ஏன்னா சமூகத்துல பல்வேறு விதமான ஆட்கள் இருக்கதான் செய்வாங்க. அது திரும்ப ரோஷினி கேள்வி கேட்கறதா சரி. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப அவங்கள பத்தி அந்த நபர் பேசக்கூடாதுன்ற இடத்துல வந்து ரோஷினி வந்து பேசுறாங்க. அதுவுமே நான் சரின்னு தான் சொல்லுவேன். இப்ப நான் கடந்து போறேன்னா நான் வேற ஒரு விஷயத்த நம்புறேன், அது என்னோட பார்வை வேற, என்னோட பாதை வேற. சோ ரோஷினியோட விஷயம் வேற. சோ 2 விதமாகவும் ஆட்கள் இருக்கதான் செய்வாங்க. அதனாலதான் இப்ப ரோஷினி பேசும்போதும் பேசுங்க, பேசட்டும். ஏன்னா திரும்ப இப்போ ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாதான் திரும்ப அதுக்கப்புறம் அந்த அந்த நபர்கிட்ட இருந்து அது வராதுன்றது. அது ஒரு அந்த திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். நம்மளை பத்தி ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் காமிச்சாதான் திரும்ப ஒரு பயம் வரும். ஓகே, நம்ம வந்து இவங்களை பேசினா நம்மள திரும்ப இவங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால சொல்லுங்க. சாரி, நான் ஏன் இந்த பாயிண்ட் நானுமே இந்த கடந்து போறதுல எனக்கு பெருசா ஐடியா இல்லைன்னு சொன்னேன்னா, இப்ப சே சொன்ன மாதிரிதான். ஏன்னா நிறைய விஷயம் நான் வந்து எப்படி சொல்றது, 2-3 பேர் வந்து தப்பா ட்வீட் போட்டப்போ நான் வந்து கமெண்ட்ல பேசியும் அண்ட் இன்பாக்ஸ்ல பேசியும் அவங்க அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சில விஷயங்கள் ஸ்டாப் ஆயிருக்கு கொஞ்சம், அதாவது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகலனாலும் நிறைய குறைஞ்சிருக்கு. அது என்னால விசிபிளா பார்க்க முடியுது. நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அபியூஸ் பண்றதுல ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ அப்படி யாராவது ஒருத்தவங்க 2 பேர் கேட்டாதான் அட்லீஸ்ட் அது அந்த சேஞ்சஸ் வரும். இல்ல நீங்க எல்லாருமே கடந்து போயிடலாம் இருந்தீங்கன்னா அவங்க பண்ணிருப்பாங்க. நம்மளும் பார்த்துட்டு நம்ம மனசுக்குள்ளேயே குமுறிட்டு எதுவும் பண்ண முடியாம நம்ம அப்படியே இருக்க வேண்டியதாதான் இருக்கும். அப்படி அவசியமே கிடையாது. இல்ல இப்ப நீங்க எக்ஸ் வரீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க எக்ஸ் வரீங்க, எக்ஸ் யூஸ் பண்றீங்க, உள்ள வந்துட்டு ஒரு தடவையும் அவங்க போடுற ட்வீட்டை பார்த்து நீங்க மனவழியில ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி போயிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதுல அது இல்லாம மோகனா, இன்னொரு விஷயம், இப்ப என்ன பேசுறாங்கன்னா அந்த ஆதாயம் வேறு, அவங்களோட உள்நோக்கம் வேறு, ஆதாயம் வேறு. சோ ரோஷனிக்கு எனக்கு நடக்கிறது ஒண்ணு கிடையாது, அது வேறு விஷயம். அது அதனால அது அர்த்தம் எனக்கு தெரியும், அது அர்த்தம் புரியும். அதனால நான் உள்ள ப்ராப்ளம் சொல்லுங்க. வெளியெல்லாம் பரவாயில்ல, நம்ம கூட இருக்க பாப்பாயி பிபிஐ எல்லாம் பேசினாங்க, அதான் ப்ராப்ளம். நம்ம கூட இருக்க துரோகம் பண்ணிடுறாங்க.
விஜய் நீ சொல்றதான் கரெக்ட் தான். இதே முன்னாடி நான் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து இப்போ வந்து அதெல்லாம் இப்போ ப்ரோ சொன்ன மாதிரி தான் கடந்து வந்துட்டேன் நான் அதெல்லாம். ஏன்னா நான் முன்னாடி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா டேக் பண்ணியே போடுவேன் ஸ்பேஸ். அந்த லெவல்ல நான் இருந்தவனே இப்போ வந்து நானே அதுவே அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்ற மாதிரி எனக்கு மைண்ட் இப்ப மாறிடுச்சு. புரியுது, அதுமே அப்படியே எல்லாரும் கடந்து போயிடணும். இப்பவும் அப்துல் நான் அததான் சொல்றேன். இங்க யாரும் கடந்து போக கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க திருப்ப கடந்து போகணும்னு எடுத்துட்டு வரீங்களே. கண்டிப்பா கடந்து போக கூடாது. கடந்து மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா அதை வேணா பெருசா எடுக்க மாட்டேன்னு சொல்ல வந்தேன். அது உங்க தனிப்பட்ட உரிமை, உங்க தனிப்பட்ட கருத்து. ஓகேவா? இங்க இவங்க வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கலாம். ஏன்னா இங்க எல்லாரும் இங்க மோஸ்டா ஒரிஜினல் ஐடி வச்சுட்டு ஒரிஜினல் போட்டோ வச்சுட்டு ஒரிஜினலா ஐ மீன் நாங்களா தான் இருக்கோம். என்னோட ட்விட்டர்ல என்னோட இன்ஸ்டால போய் பார்த்தாலும் நான் இப்படிதான், என்னோட ஃபேஸ்புக்ல போய் பார்த்தாலும் நான் இப்படிதான். அங்க வந்து ஈஸியா ஒரு விஷயத்த த்ரோ பண்ணிட்டு போற இடத்துல நான் அந்த ஆளை வச்சுக்க எனக்கு விருப்பம் இல்ல. என்ன மாதிரி நாளைக்கு இன்னொருத்தவங்கள அந்த ஆள் அபியூஸ் பண்ற அளவுக்கு வைக்கிற இடத்துலயும் எனக்கு அதுல விருப்பம் கிடையாது. இன்னைக்கு ரோஷினி ஓகே, நாளைக்கு யார வேணா இருக்கலாம் தானே. கடந்து போவேணான்னு சொல்லல ரோஷினி, கடந்து போவேணா அடிங்க. நான் என்ன சொல்றேன்னா அவருக்கு அதுக்கான எதிர்ப்பை நேத்து அங்க தெரியப்படுத்தியாச்சு. இங்க அவரை கூப்பிட்டு வச்சு அவரை அடிக்கிறதுன்றதுதான் இருக்குன்றத நான் சொல்றேன். நீ கடந்து போவேனானே சொல்லல, மறுபடியும் அந்த கடந்து போவேனான்றது மட்டும் எடுத்து யாருமே அங்க யாருமே அங்க அதை அப்படி பதிவு பண்ணல. அவரை பத்தி அவர் பேசுனது தப்பு இங்க சரின்னு யாராவது சொல்றாங்களா? இல்ல, அவர் பேசுனது தப்பு தான். அவர் பேசுனது தப்பு. அவர் நேர்ல இருந்தாருன்னா செய்யறதுக்கு இன்னும் சரியா இருக்கும்னு சொல்றேன். அவர் வச்சு செய்யறதுன்றது ஒண்ணு இருக்குல்ல, அது சரியா இருக்கும்னு சொல்றேன். ஐயா செய்யலாம். யோ டாக் பண்ணி கூப்பிடுறேன் ஐயா. நான் மனசு மாத்திட்டேன். இல்ல நீங்க சொல்றது இல்ல, ஒரு நிமிஷம். இப்ப யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்லிட்டாருங்கிறதுக்காக சொல்றீங்க. அப்ப அவர் ஒருத்தர் சொல்லிட்டு ஒரு வாரம் அவர் வெக்கேஷன் போயிட்டாருன்னா நீங்க அதை ஒரு வாரம் கழிச்சு சண்டை போடுவீங்களா? புரியல. ஏன்னா யாரு? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நீங்க சொன்னீங்க அவர் வச்சு நீங்க பேசுறீங்க, வலி வாங்கினவங்களுக்கு தான் இருக்கும். ஓகேவா? அதுக்காக அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே நான் வந்துட்டு எப்ப வருவாங்கன்னு பாத்துட்டு அப்படிலாம் இல்ல ஐயா. நீங்க வந்து எனக்கு புரியல. ஹாசனா சொல்லி பேசுறது இல்ல ஆசனுடைய குரல் வந்து இவ்வளவு இனிமையெல்லாம் இருக்காதுங்க. இல்லச்சே. இப்ப இவர் என்ன நினைக்கிறேன், இப்பதான் டிவியை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது 9:50 இந்த டாபிக் ஆரம்பிச்சு அடி எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு அத சொல்றதும் ஒரு ரிலீஃப் தான். ஓகேவா? அதுக்காக அவங்கள வச்சிட்டு சொல்றேன்னு சொல்றீங்களா? சொல்லாதீங்கன்னே சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டேன். எனக்கு புரியுது. நான் இடையில நான் வரவே மாட்டேன். நான் என்னைய பத்தி பேசினாலோ என்கிட்ட பேசலைனாலோ நான் வரவே மாட்டேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், மியூட்ல இருக்கும். இப்ப கொஞ்ச நாளா நான் சொல்லாதது இது பண்ணாதெல்லாம் தூக்கி வச்சு வரும்போதுதான் நான் உள்ள வரேன். நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா போதுமான பட்சத்துல அவருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு. இது ரெக்கார்டு ஸ்பேஸ், அவர் கேட்கவும் செய்வாரு. நானும் இன்வைட் பண்ணிட்டேன். லாஃபியட்டா தனிப்பட்ட முறையிலையும் கூப்பிட சொல்லிட்டேன். இப்ப அவரை வச்சும் நம்ம பேசணும்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். நீங்க பேசாதீங்கன்னு நான் இங்க சொல்லல. இல்ல இப்ப அவங்களுக்கு என்னன்னா, அவங்க ரோஷினி சொன்ன பாயிண்ட் என்னன்னா, எல்லாரும் ஏன் கடந்து போக சொல்றீங்க? உங்களை யாருமே கடந்து போக சொல்லல. இத பத்தி பேசாதீங்க அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு அவங்க ஃபீலிங்ஸ் அவங்க ஷேர் பண்ண வரது நீங்க ஒரு ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிருதுல்ல. இல்ல, எனக்கு யாராவது தெளிவுபடுத்துங்க. இத பத்தி பேசாதீங்கன்னு நான் சொன்னேன். டிராகன் நீங்க இன்ட்ரோல வந்து பேசிக்கிருக்கீங்க. இது ஆரம்பத்துல இருந்தே பேசிக்கிருக்காங்க. இது வேற. நானும் ஃபுல்லா கேட்டுட்டு தான் இருக்கேன். பட் திருப்பி அதே பாயிண்ட் தான் வருது. ஏன்னா டாபிக்க மாத்துங்கன்னு சொல்லி மாத்தியாச்சு. ஆனா திருப்பி அதே தான் பேசிட்டு இருக்கீங்க. யாரும் மாறுற மாதிரி தெரியல. ஒன்னும் இல்ல ரோஷினி, நீங்க யார் அடிக்கணுமோ அடிங்க. கரெக்ட். உங்க பக்கம் நியாயம் இருந்தா நானும் கூட சேர்ந்து அடிக்கிறேன். அவ்வளவுதான். யாரும் பேரு சொன்னா அலன் ப்ரோ உங்களதான் அவங்க அடிக்க போறாங்க. என்னையா? ஆமா தெரியாத இது இப்பதான் தெரியா? ஆமா தெரியாது. நீங்க வேற வந்து அடிக்கிறேன்றீங்க. உங்களை நீங்களே அடிச்சுக்கோ. உங்களுக்கு தெரிஞ்சவர்தான். யார் அது? இல்ல ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு சத்தியமா என்ன நடக்குதுன்னு தெரியாது. நான் ட்விட்டர் ஸ்பேசஸ் எல்லாம் வரது கிடையாது. நான் ஹாஸ்பிட்டல் கையமா சுத்தின்னு இருக்கேன். சரி எல்லாரும் ஒன்னா இருந்தீங்களே, பார்க்க நல்லா இருந்துச்சே, சும்மா தான் வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இத நாங்க நம்பணும் அப்படிதானே? இல்ல நீங்க நம்பாதீங்க. நம்பணும்னு சொல்லவே இல்லை. உண்மை அதுதான். ஓகே அக்கா தெரியாதுங்க. தாத்தா கை தூக்கிட்டாரு. புரியல. தாத்தா எவ்வளவு நாள் கை தூக்கிட்டாரு? அப்படியா? இல்ல தாத்தா எங்க இருக்காரு? 6 வருஷத்துக்கு இருக்காரு. தாத்தா லிசன் மாத்திட்டாரு.
போயிட்டு இப்பதான் போறாரு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாரு இப்பதான் போறாரு. என்ன ஹோஸ்ட் பண்ணீங்களோ ஒருத்தன் கை தூக்குனா கூட பார்க்க தெரியல. ஐயா ஒண்ணும் இல்லையா, நான் என்ன நினைச்சிருந்தேன், நீங்க பேட் கேர்ள் டீசர் பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா இல்ல எங்க அக்கா இது பெரிய டீசர் இது. இல்ல எங்க அக்கா கல்யாணம் அதை தட்டி கேட்க வந்து விடலாம். ஒரு நிமிஷம் விஜய், நீ ஒன்னு பண்ற விஜய். ஆனா உதயாவோட டபுள் மோகனா, அதாவது இவங்க எல்லாம் சொல்றத நம்புறீங்களா நீங்க? அவங்களுக்கு சாதகமா இல்லாத வரைக்கும் தட்டி கேட்க வருவாங்க. அவங்களுக்கு சாதகமா மட்டும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்படியே உட்காந்து கேட்டு இருப்பாங்க எல்லாரும். இதே கதை தான் இவங்களுக்கு. இது ஒருத்தனையும் நம்பவே கூடாது. ஐயோ, நான் ஜெனரலா பொதுவா சொல்றேங்க, யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தா எடுத்துக்காதீங்க. நான் போலேடா, நான் இங்க தானே இருக்கேன். பொதுவான கருத்தை பொது இடத்துல சொல்லக்கூடாதுங்க, தப்புலங்க. நான் இங்கதான் இருக்கேன், நான் எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். வாங்க சண்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரு கூட சண்டை போட்டோம் விஜய்? ஆமா சரி, இந்த சே இருக்காரு நல்லா இருந்துச்சு நேத்து ஸ்பேஸ். நன்றி ஆலன். இல்ல இவங்க இப்ப இவ்வளவு நேரம் போயிட்டு இருக்குல்ல, அது யாரை பத்தியும் தெரிஞ்சா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. ஆமா, எனக்கு அவருக்கு கொஞ்சம் வாக்கிய தகராறு. எனக்கு தெரியவே இல்லைங்க சத்தியம், கடைசி வரைக்கும் எந்த மேட்ச் எந்த டீம் எனக்கு ஒண்ணுமே தெரியல, எதுவும் சொல்றீங்க. இல்ல எனக்கும் கோர் பிரச்சனை, அவர் என்ன வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினார்னு எனக்கு தெரியாது. பட் அவரு யாருன்னே எனக்கு தெரியல இது வரைக்கும். வேற யாரு? உங்களுடைய நெருங்கிய நண்பர் தீனாதான். நெருங்கிய நண்பரா? ஐயா இங்க பாருங்க, என் வாழ்க்கையில 5 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றது, ஓகேவா? அது சோசியல் மீடியால இருந்து வந்தது 2 பேர் தான், அது ஹாரியும் பிரதீப்பா தான். இவங்க 2 பேர் தவிர வேற யாருமே எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது சோசியல் மீடியால. என் வாழ்க்கையில 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மணி, அருண், அப்புறம் சத்யா. சரி, நான் சுருக்கமா சொல்றேன். நேத்து வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ஸ்பேஸ் யாரோட ஸ்பேஸ் தெரியல, அது ஹோஸ்ட்னு. எனக்கும் இங்க வந்த பிறகுதான் எனக்கு தெரியும் என்னன்னு. நேத்து தீனா ஏதோ ரோஷனியை வந்து பேசியிருக்காரு போல. அது என்ன கோர் பிரச்சனை இல்ல என்ன வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாருன்னு தெரியல. ரோஷனியோட வீடியோ பார்த்து ஏதோ விமர்சனம் வச்சிருக்காரு போல. அது ரோஷினி அதுதான் தெரியல அது என்ன விமர்சனம் வச்சாருன்னு. அது அவர் வச்ச விமர்சனம் வந்து அது ரொம்ப தவறா இதை பேசியிருக்காரு. அது ரோஷினி ஹர்ட் ஆயிருக்காங்க. அதனால ஸ்பேஸ் போட்டு ஸோ தீனா இப்ப தீனா கிட்ட அவர் வச்ச விமர்சனத்துக்கு திரும்ப வந்து பதில் கொடுக்குறாங்க, இங்க தீனா வரணும் அப்படின்னு. இல்ல முதல்ல ரோஷினி வந்து அவங்க டான்ஸரு, அவங்க ட்ரெயின்டு டான்ஸரு. ஐ மீன் அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு, பட் இஸ் அ ட்ரெயின் டான்சர். இவருக்கு அந்த டான்ஸ் பிடிக்கலன்னா அவங்களை பிளாக் பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இல்ல அது அப்படி இல்ல. ஆக்சுவலி என்னன்னா அவங்க வந்து அவர் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணியிருக்காரு. ஒரு விஜய் டிவில சீரியல்ல வர ஒரு டான்ஸோட சேர்த்து இது அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணி ஏதோ பேசியிருக்காரு போல இருக்கு. இல்ல ஒரு சீரியல்ல வர டான்ஸ். ஒரு கிளிப்னு போயிட்டு இருந்துச்சு அந்த நேயா. எக்ஸாக்ட்லி அதுதான், அதோட மேட்ச் பண்ணி இவர் வந்து பேசிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. அது ரோஷினி ஹர்ட் ஆயிருக்கு. அதான் நான் சொன்னேன், ப்ரொஃபஷனலா நீங்க வந்து நீங்க அது நேராவும் பேசணும். நேரா இருக்கும்போது அதை நீங்க பேசி இருந்திருப்பீங்களா? பேசியிருக்க மாட்டீங்கல்ல. அப்படியே இருந்தாலுமே அது ப்ரொஃபஷனல், அவங்களுடைய ப்ரொஃபஷனல், அவங்க ட்ரெயின் டான்சர் அவங்க. ஸோ நீங்க அதை எப்படி நீங்க வந்துட்டு மார்க் பண்ணலாங்கிறது எனக்குமே தீனாவா சொன்னாருங்கிறது பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. பட் ஆனா அது மிகப்பெரிய தவறு. எந்த தீன தயாளனா? அவரே தான், அந்த தங்கமே தான். தங்கத்தை அப்படியே கூட்டுவாங்களா அப்படியே? இல்ல இருங்க அப்துல், எனக்கு 3 தீனா தெரியும் நம்ம ட்விட்டர் ஸ்பேசஸ்க்கு ஜாக்லின் ஃபேனா? எங்க ஜாக்மூ ஃபேனுங்க அது. ஆமா ஜாக்மூ, ஆமா. இது தேவையில்லாத பதிவு, பட் ஓகே. அவர் பேசுறது தப்பா இருக்குன்னு நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்களே, அவர் பேசுறது என்னன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து இவங்களோட டான்ஸை குறை சொன்னாருன்னா, குறை சொல்லி அது பிடிக்கலன்னு சொல்ற வரைக்கும் ஓகே. ஆனா அதுக்கப்புறம் அவங்கள மார்க் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது 100% தப்பு. அதுக்கு அது அந்த விமர்சனம்லாம் அலோவ் பண்ணவே கூடாது. இந்த மார்க் பண்றதெல்லாம் அலோவ் பண்ண கூடாது. அதை ஏன் இவ்வளவு தட்டி தடுமாறி சொல்றீங்க? நல்லா ஸ்ட்ராங்கா சொல்ல வேண்டியதானே. தாத்தா நீங்க சொல்லிட்டீங்களா ஸ்ட்ராங்கா? 100%. நான் தான் முதல்ல நிறுத்த சொன்னது. வர
நான் இல்ல தாத்தா. இருந்திருந்தா நான் முதல்ல சொல்லியிருந்திருப்பேன். இல்ல இப்போ அப்ப நேத்து இப்போ இல்ல. தான் எதுவுமே இங்க இல்லையே அத சொல்றதுக்கு. அதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்களை தடுக்கல. ஆசிக்கும் அதான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அவர் ஏதோ தடுத்த மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆசிக் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க அப்படி சொல்லல. நீங்க வந்து பேசுங்க, கேளுங்க. இல்லாத போது எதுக்கு நேத்தி ரோஷினி பத்தி அவங்க சொன்ன போது ஏன் அவங்க இல்லாத போது பேசுங்க நம்ம கேட்ட அதேதான் இங்க வரட்டும். ஆனா பரவாயில்ல ரோஷினி, உங்களுக்காவது வந்து பேசுறாங்களே ஒரு சில பேரு. நான் கொடுத்து அதுதான் வச்சவங்க ரோஷினி. அதையும் சொல்லிட்டேங்க. அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேர் எல்லாரும் ஹோஸ்ட்ல இருந்து மொத்த பேரும் ஸ்டாப் பண்ணாங்க. முதல்ல வந்து அவங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு டாபிக் பேசும்போது திடீர்னு எடுத்துட்டு வருவாரு. அப்ப அவங்களுக்கு புரியல என்ன சொல்ல வராங்கன்னு. கீழே கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்து ரோஷினி பேரை கத்தினாங்க. அப்போ உடனே திருப்பி இன்னொரு தடவை ஸ்டாப் பண்ண சொன்னோம். ஆனா அவர் விடுறதா இல்ல, திருப்பி வந்துட்டு தான் இருந்தாரு. மிச்சப்படி மத்தவங்களை பத்தி நிறைய பேர் பத்தி சொன்னாரு. அதெல்லாம் சொல்லாதீங்க, அவங்க இல்லாத போது சொல்லாதீங்க அப்படின்ட்டு நாங்க தடுத்தோம். எல்லாரும் தான் தடுத்தாங்க. நான் எனக்கு மட்டும் சேராதது எல்லாரும், லாஃபியரை தவிர. ஓகே. தாத்தா அந்த பேர் எடுத்ததே லாஃபே தான் தாத்தா. பேர் எடுத்ததே லாஃபே தான் முதல்ல. தாத்தா ஏன் தாத்தா இப்படி தாத்தா தீனா கீழ இருக்காரா? நீங்க வந்து வேற உலகத்துல இருந்தீங்க லாஃபியர். வெள்ளிக்கிழமையா இன்னைக்கு போறீங்க, அந்த தாத்தா உலகத்துல இருந்தீங்க நீங்க. தாத்தா சிரிச்சுன்னு இருந்தான். ஃபுல்லா இல்ல இல்ல சிரிச்சுன்னு தான். நான் எதுக்கு பேச விட மாட்டேங்கிறீங்கன்னு என் கூட சண்டைக்கு வந்தாரு லாஃபியர். பேச விடுங்க இல்ல ஆமா இல்ல ஆமா 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 தாத்தா தாத்தா நானு கேட்டு ஐயா என்னன்னா அவர் பேசிட்டாருன்னா அவர் என்ன சொல்ல வராருன்னு தாத்தா தெரிஞ்சிடும். இப்ப முழுசா நான் பாதிலே ஏங்க, கட் பண்ணிட்டோம்னா அவங்க என்ன முழுசா சொல்ல கேட்டாரு. வராங்க முழுசா பேச இப்போ சொல்லிட்டு கேட்டாரு. ஒண்ணும் கிடையாது. ஏதாச்சும் இல்ல அது நம்ம தப்பான நரேட்டிவ்ல செட் ஆயிருமே இல்லைங்க, அப்படிங்கறதுக்காக தான் அவர் என்ன தேவையில்லைங்க. பேசினார்னா அந்த கருத்தை இப்போ தப்புன்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சேன் நானு. ஓகே தேவையில்லை, ஓகே அவங்க இருக்கிறப்ப நேரம் கேட்கட்டும். இப்ப நான் கேட்டேன்ல அவரை நேத்தி, ஏங்க என்னை பத்தி ஏதோ பேசிட்டீங்களாமே, என்னது சொல்லுங்க, என்னன்னு கூட சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. அதை அப்படியே மழுப்பிட்டாரு இல்லையா. சரி அப்போ இல்ல தாத்தா உங்க பிரச்சனையே அவர் என்ன சொன்னாருன்னா உங்க மேல எனக்கு ஒரு கேஸ் இருந்துச்சு, அந்த கேஸ் ஐயா நான் அந்த வந்து நீங்க கேஸ்ல இது மாதிரி இருந்தப்போ இருந்த போது நான் இருந்தேங்க. நான் இல்லாத போதுங்கிற அவர் பேசலையே. சரி. நீங்க இல்லாத போது நீங்க எனக்கு ஒண்ணு ஒரு பேசிருக்கீங்க, டவுட் நீங்க எனக்கு கேட்டிருந்தீங்க. ஒரு டவுட் நான் கேட்டுக்கட்டுமா ரோஷினி? அ- இப்போ அ- நேஹா வச்சு மார்க் பண்ணாங்களா, அப்ப நேஹாவும் மார்க் பண்றது மட்டும் சரியா? இல்லையே, யார மார்க் அதுவும் பண்றதும் தப்புதான். தப்புன்னு தான் பேசி இப்ப இங்க கம்பேரிசன் வச்சது பிரச்சனையா இல்ல மார்க் இப்போ பண்ணது உனக்கு பிரச்சனையா? இல்ல உனக்கு மார்க் உனக்கு பண்ணது. பிரச்சனை நான் முதல்ல இப்ப அவர் பேசுறப்போ எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, ஆலனை தான் ஏதோ சொல்றாரு போல இருந்து டான்ஸ் பத்தின்ட்டு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆலன் அண்ணா மாதிரிலாம் டான்ஸ் ஆட முடியுமா யாரையாச்சும்? கீழே இருந்து முடியாது. ஒருத்தங்க பேரு சொன்ன உடனேதான் we thought no. தாத்தா நம்மள மாதிரி லுங்கி எல்லாம் அப்படியே மடிச்சு கட்டினா ஆடினா அப்படிதான் பண்ணுவாங்க. பேசட்டும், ஜாலியா தானே இருக்கு. இந்த எனக்கு அது சீசனோட பண்ணுதான். ரீச்சே வந்து ஆலன் அண்ணா டான்ஸ் தான். இல்ல அதனாலதான் அவ்வளவுதான். சும்மா இருந்தாங்க நிறைய பேரு. ஏன்னா ஆலன் தானே, பரவாயில்லங்க. இல்ல விடுங்க, ஆலன் ப்ரோ ஜாலிதான். டான்ஸ் ஃபன்னுக்கும் வச்சுக்கிறாங்க, வன்மத்தக்காவும் வச்சுக்கிறாங்க. நான் அதை ரசிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா பிளஸ் அது நான் பண்ண தப்பு வேற. பட் எனக்கு ரோஷினி மத்ததெல்லாம் விடுங்க, எனக்கு உங்க டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நிறையவே சொல்லியிருக்கேன். நீங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருங்க. இது பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க நீங்க. அக்கா ஒரு நிமிஷம் எங்களுக்கும் விஜய் ஒரு நிமிஷம். விஜய் கிட்ட தான் நான் பேசணும். விஜய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஃபன்னுக்கு பண்றியா சீரியஸா பண்றியான்னு தெரியல. எனக்கு பயங்கர, நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு பயங்கர அனாயிங்கா இருக்கு. நீ வந்து இப்போ தீனா வந்து சம்மந்தமே இல்லாம ஜாக் ஃபேனுன்னு சொன்ன. அது அதுவும் அகைன் நீ ஜாலியா சொன்னியா சீரியஸா சொன்னியான்னு தெரியாது. அவர் ஜாக் ஃபேன் எல்லாம் கிடையாது, அவர் முத்து ஃபேனு. ஓகேங்களா? இல்ல 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 ஐயா ஒரு மக்களே நிமிஷம் மக்களே இருங்க. மக்களே மக்களே ஒண்ணும் இல்ல தயவு சேர்ந்து இதை தவிர்த்துருங்க. இது தேவையில்லாத பதிவு நான் போய் சொல்லி விட்டுருங்க. அது டிஸ்கஷன் ஆலன் ப்ரோ, போகாதீங்க. நான் சண்டை போடல ஆலன் ப்ரோ. ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன சொல்ல வரேன்னு அப்பதான் புரியும் எல்லாருக்குமே. ஓ அப்படியே ஃபுல்லா எல்லாருமே பேசாதீங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்போ விஜய் உள்ள என்டர் ஆனதுல இருந்து இப்போ வரைக்குமே ஒரு விஷயம் ஒண்ணு பண்றா. அப்படி அது ஃபன்னுக்கு பண்றாருன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். மேபி அது ஃபன்னா இருந்தாலும் கூட சீரியஸான சிச்சுவேஷன்ல சீரியஸா ஒரு டாபிக் போகும்போது அவர் ஃபன்னுக்கே பண்ணாலுமே அது வந்து மத்தவங்களுக்கு அது அனாயிங்கா தான் இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன் விஜய். ஏன்னா இப்போ நீ 2 விஷயம் சொன்ன, ஓகேவா? இது ஒண்ணு, அவர் வந்து ஜாக் ஃபன் சொன்னதும் எனக்கு
உடன்பாடு இல்லை. இன்னொன்னு வந்து நேத்து வந்து ஹோஸ்ட் ஏன் ஸ்டாப் பண்ணல சம்திங் ஏதோ ஒரு விஷயம் சொன்ன நீ அதுவுமே எனக்கு பிடிக்கல. ஏன்னா நான் ஸ்டாப் பண்ணேன். சோ என்ன நடந்ததுன்னு விஷயத்த தெரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி நீ பேசு. அதுக்கு உனக்கு உண்டான எல்லா ரைட்ஸுமே இருக்கு, நீ பேசலாம். இல்லாத நீ பார்க்காத ஒரு விஷயத்தையோ இல்ல தெரியாத ஒரு விஷயத்தையோ தெரிஞ்ச மாதிரி மாத்தி அதை ஸ்ட்ராங்கா சொல்றதுங்கிறது அது எனக்கு தப்பா தெரியுது. அது மேபி நீ ஃபன்னுக்கு சொன்னாலும் இல்ல ஒரு உரிமையில நம்ம சிஸ்டர் நம்ம ஃப்ரெண்டு நீ கலாய்க்கிறதுக்கோ இல்ல ஒரு உரிமையில சொன்னாலும் அது இத்தனை கிட்டத்தட்ட மோர் தென் 200 மெம்பர்ஸ் இருக்க ஒரு ஸ்பேஸ்ல நீ சொல்லும் போது அது லிசனர்ல கேக்குறவங்களுக்கு தப்பா கன்வே ஆகும். சோ அதை பண்ணாத. நான் அதை உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்டா சொல்லிக்கிறேன். இல்ல மோகனா, இப்ப அவருக்கு என்ன வரல, இப்போ ஜாக் இல்ல ஒரு நிமிஷம் இதை மட்டும் நான் முடிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க ஒண்ணு பதிவு பண்றாங்களா, அப்போ அது தப்பு தானே. இப்ப இருங்க அது நான் முடிச்சு வைக்கிறேன். ரோஷினி, அப்ப இவங்க பண்ணது தப்பு தான் ரோஷினி. என்ன நான் பண்ணது என்ன தப்புன்னு சொல்ல வரீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சொல்லுங்க நீங்க. நான் என்ன தப்பா சொன்னேன்? இப்ப விஜய் சொன்னதுதானே நான் சொல்றேன். நான் என்ன தப்பா சொன்னேன்? எனக்கு சொன்னதுக்கு நாங்க வந்து அவர் இல்ல ஜாக்லின் ஃபேன் கிடையாது, ஜாக்மோ ஃபேன் நாங்க சொல்லிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்ப நீங்க ஒண்ணு பதிவு பண்றீங்க, அவர் வந்து கிடையாது அப்துல். அவர் வந்து தரமான முத்துக்குமரன் ஃபேன். நான் இதை எடுத்துட்டு வர கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க பேச வைக்கிறீங்க. ஒரு ஜாக் ஃபேன் கிடையாது, தரமான முத்து ஃபேன். அதே மாதிரி வெயிட் அதே மாதிரி அவர் வந்து ஜாக்லின் மேல அவ்வளோ ஹேட்ரட் த்ரோ பண்ணிருக்காரு. வேணும்னா டர்ம் ஸ்பேஸ்ல போய் நானே கிளிப்பிங் எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? நான் இதுக்குள்ள நான் வரல. நீங்க தேவையில்லாம இதெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசுறீங்க. விஜய், நீ வந்து எனக்கு நல்லதா பேசுற, அக்கான்னு சொல்ற, எல்லாமே ஓகே. ஆனா நீ வந்து மோகனாவை ஃபன்னுக்கு வம்புக்கு இழுக்கிறேன்னு நினைச்சேன். பட் தட் வாஸ் நாட் ஃபைன் அண்ட் தட் இஸ் நாட் ஈவன் குட் டூ. அண்ட் நான் இதுக்கு இங்க ஹோஸ்டா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நல்லா இல்லை, இது ரொம்ப அசிங்கமா போய்கிட்டு இருக்கு. நான் திருப்பவும் சொல்றேன், இந்த ஃபேண்டம் சண்டே எல்லாம் எடுத்துட்டு உள்ள வராதீங்க. சரியா? அவர் யார் ஃபேனாவே இருந்தாலும் அவர் பேசுனது தப்பு. அவர் இருக்கும்போது அவரை அடிச்சு அவரை வெளில துரத்த முடியல அப்படின்னா நம்ம இப்போ என்கிட்ட இங்க கேள்வி கேட்கறவங்க தான். அவர் இல்ல அவரை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்கன்னு நான் இப்பவும் சொல்றேன். அவரை பத்தி இங்க யாரும் பேசல. அவர் வச்ச கருத்தை பத்தி தான் நாங்க இங்க பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் பேசுனது என்ன பத்தி எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதை பத்தி பேச. அவரை வச்சுட்டு நீங்க பேசுங்க அப்படின்னு என்கிட்ட தூக்கிட்டு தயவு செஞ்சு வராதீங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஆரம்பிச்சது அவர் பேசுனது என்ன பத்தி. அப்போ ஐ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு ஸ்பீக் அபவுட் திஸ். அண்ட் நான் அவரை கூட்டிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். அண்ட் நான் இதோட இந்த ஸ்பேஸை நான் ஷட் பண்றேன். இதுக்கு மேல நான் யாரையும் பேச வைக்க விரும்பல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். வேற ஸ்பேஸ் ஓபன் பண்ணி ஃபன்னா ஏதாச்சும் பேசுங்க. அண்ட் தீனா வந்தா இல்ல எனக்கு யாரு லாஃபேர் லாஃபேர் நான் அப்படி மீன் பண்ணல. நீ பேசுறங்கிறதுக்காக நான் உன்னை சொல்றேன். தயவு செஞ்சு கூட்டிட்டு வா. ஆஷிக் சிரிக்காதீங்க. ஆஷிக் தயவு செஞ்சு எப்படி கூட்டிட்டு வருவான்? நான் படிச்சு சொல்றேன், அவன் தான் தீனதயாளன் ஐடி, அவன் பேக் ஐடிங்க அப்படின்னு. ஐயா நான் வேற ஒரு ஸ்பேஸ்ல சீரியஸா பேச முடியுதா? ரோஷினி ஒரு நிமிஷம். ரோஷினி இது பாருங்களேன், டிஎம் பாருங்களேன். ஒரு நிமிஷம் ரோஷினி டிஎம் பாருங்களேன் ப்ளீஸ். ரோஷினி ஒரே ஒரு விஷயம் கேக்குவா நான் மோகனா கிட்ட. சொல்லுங்க ஆலன், சொல்லுங்க ஆலன். நீங்க நிறுத்துறேன்னு சொன்னீங்களே, நீங்க சொன்ன உடனே அவர் பேசுறத நிறுத்திட்டாரா? அவர் அந்த டாபிக்கை விட்டுட்டு திருப்பி வேற ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டாபிக் உள்ள போறாரு. அதாவது அதையும் நிறுத்த சொன்னதுக்கு அதுவும் அவரு இல்லம்மா நான் அதை பேசலாமா இது பேசலாமான்னு சொல்லிட்டு பேசிட்டு தான் இருந்தாரு. அவங்க ட்ரை மோகனா வந்து நிறுத்த சொன்னாங்க, எல்லாரும் நிறுத்த சொன்னாங்க. நானும் சொன்னேன் அவரை டாபிக்கை மாத்தி என் மேல ஒரு கேஸ் இருக்கேன்னு சொல்லி அவரை டாபிக்கை மாத்தினேன். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்தாரு. அப்புறம் அவர் போட்டோ வந்து நிஜமாவே நல்லா இருப்பார் பார்க்க. போட்டோ ரொம்ப வயசான மாதிரி இருக்கு, அதை மாத்த சொன்னேன். அதையும் பண்ணாரு. அது வந்து டைவர்ட் பண்ண ஃபன்னா இன்னொன்னு தாத்தா இத சொல்லு தாத்தா. இல்ல அவர் நேத்து ஜாக்மோ ஃபேன் அதை கம்பேர் பண்ணி அதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு அது சொன்ன போது நான் திருப்பி கேட்டேன். ஏன்னா அவர் யாரோட ஃபேன்ன்றது பல இடங்கள்ல அவர் சொல்லியிருக்காரு. அவர் எந்த இடத்துக்கு வராரோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டாருன்னா அதை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. அவர் 10 பேருக்கு ஃபேனா இருக்கலாங்க, அதை எப்படி நம்ம தப்புன்னு சொல்லுவோம்? அதனால அவர் 2 பேர் சொன்ன போது நான் ஸ்பெசிபிக்கா கேட்டேன். ஏன்னா அது வந்து ஃபேண்டம் வந்து இலக்கரப்படுத்துறதுக்காக இல்ல, டாபிக்கை சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் சொல்றப்போ அதுல ஒரு கேள்வியை கேட்டு மாத்துறது மைண்ட.
ஏன்னா அவரு ரோஷினி மட்டும் இல்ல, நிறைய பேர் பேரை கொண்டுறாரு, பேரை சொல்லி சொல்றாரு, அது தேவையில்லை அப்படின்றதுனாலதான் அதை மாத்தினமே தவிர எனக்கு அங்க அவர் யாரு ஃபேன்ன்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அவர் இல்ல வந்து மாத்தணும். தாத்தா தாத்தா எனக்கு அது பத்தியெல்லாம் கவலை இல்லை. இந்த ஃபேண்டம் பிரச்சனை வராதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா 2 சைடு தெளிவா இருக்காங்க. மோகனா நான் எதுக்காக கேட்டேன்னா, இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கிற நிறைய பேர் அதை அலோவ் பண்ணியிருக்காங்கன்றத நான் பார்த்திருக்கேன். எனக்கு என்ன பிரச்சனைனா, நிறுத்துறதுன்னா என்னன்னா, அவங்களுக்கு வார்னிங் கொடுக்கணும். இதை நீங்க இப்ப நிறுத்தலைன்னா உங்களை தூக்கி வெள்ள கடாசுவோன்னு சொல்லணும். தொடர்ந்து அதை பேசுறாங்கன்னா தூக்கி வெள்ள கடாசணும். அதை பண்ணலனா இது நடந்துகிட்டே தான் இருக்கும். இதை பண்ணாம வந்து நியாயம் பேசுறன்ற பேர்ல இப்படி ஹேண்டில் பண்ணலாம், அப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாம பேசுறது இல்லங்க, இருக்கு அது பாத்தீங்களா? fun space ஆ போயிட்டு இல்ல இருக்குங்க. இல்ல Last இல்ல year தாத்தா தாத்தா அது கடைசி இல்ல வரைக்கும் தாத்தா சொல்லுங்க. இது வந்து மத்தவங்களுக்காக கிடையாது தாத்தா. this has nothing to do with ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இது கிடையாது. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சும்மா ஏங்க, வந்து அவர் பதிவுகள் மட்டுமா பண்றது. பேசுறாரு? எல்லா இடத்துலயும் தான் பேசுறாங்க. சும்மா அதுதான் வந்துட்டு தாத்தா தாத்தா ஏங்க, நான் சொல்றது பாருங்களேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு உண்மைய அப்படியே மாத்தி ஒருத்தர் பேசிட்டு போவாரு. இதெல்லாம் இல்ல நடக்குதுங்க. ஏங்க நான் நேத்து இல்ல ஒரே இல்ல நிமிஷம். ஒரு தாத்தா நிமிஷம் இருங்க ஆலன் சிவா சிவா இந்த பாயிண்ட்க்கு ஏங்க நான் நான் என்னோட கோஸ்டா இருந்தேங்க ஆலன், என்னோட கோஸ்டா க்ளோஷர் இருந்தேன். இருங்க நான் என்னோட சரி க்ளோஷர் க்ளோசர் கொடுங்க, கொடுத்துறேன். நான் பேசுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. நான் எதுக்காக அதை சொல்றேன்னா, ஹோஸ்ட் இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் தான் இது. இந்த மாதிரி அளவே பண்ணக்கூடாது. இல்லங்க, தூக்கி தூர கடாசிடணும்ன்ற ஆலன், நீங்க அங்க இல்ல ஆலன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தா டெஃபினட்டா ஹோஸ்ட் அண்ட் கோஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதையும் மீறி அவங்க ஸ்டாப் பண்றாங்க. இது வந்து ஏதோ ஒரு டாபிக், இப்போ நீங்க வந்து ஏதோ ஊறுகாய் போட்டதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு ஊர்வலத்தை கொண்டு வந்தீங்கன்னா, அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்த போது நாங்க எல்லாருமே இருந்தவங்க எல்லாருமே we were trying to divert. நானும் டைவர்ட் பண்ணிட்டு இருந்தேன். So you can't blame the host and co-host for this. I'm not blaming தாத்தா. அவர் வந்து யாருமே இது தப்பு சொல்லல. பிளேமும் கிடையாது. அப்ப பிளேம் வேண்டாம், வைக்கவே நான் சொல்லல. இல்லங்க, இல்ல இல்ல இந்த தாத்தா தாத்தா இல்ல சிச்சுவேஷன்ல நேத்து ஒரு ஒரு இந்த இஷ்யூ பத்தி தாத்தா அவர் சிச்சுவேஷன்ல அப்படி சொல்லல தாத்தா. பேசுறது தாத்தா அவர்களை அவர் blame நேத்து உள்ள பண்ற இஷ்யூவை மாதிரி பத்தி வருது சொல்லல தாத்தா. தாத்தா. தாத்தா நீங்க இங்க பாருங்களேன். தாத்தா நேத்து நேத்து உள்ள சிச்சுவேஷன் இஷ்யூ பத்தி சொல்லல. மட்டும் நான் பேசல. தொடர்ந்து ஆலன், நான் நான் பார்த்து உங்களுக்காகவும் தான் பேச வந்திருக்கேன். இதை க்ளோசர் கொடுத்துட்டீங்கன்னா நான் இங்க முரண்பாடான மேட்டர் நடந்துச்சு. நான் சொல்லிக்க விரும்புறேன். என்னன்னா ஒன்றும் இல்லை, நான் வந்து எனக்கு மோனா லிங்க் அனுப்பியிருந்தாங்க, நான் வேலையில இருந்ததுனால வரல. டாபிக் வந்து ஒருத்தர் இல்லாதப்ப அவங்கள பத்தி பேசக்கூடாது, இந்த மாதிரி ஒரு டாபிக் இருந்துச்சு. சரியா? ஓகேவா? நேத்து என்ன நடந்துச்சுங்கிறத ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். நாம பேசிட்டு இருந்ததே வேற, அங்க ஃபன்னா வேற ஒரு மேட்டர் போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் கான்டெக்ஸ்டே தெரியாம வேற ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாரு, அது வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் படத்துக்கு போச்சு, எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. தீனா என்ன பண்ணாருன்னா, ஒரு என்னது இந்த ஐயோ இந்த விஷாலோட தங்கச்சின்னு ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, அவங்க டான்ஸை மேல பின் பண்ணிட்டு தீனா வந்து மேல பின் பண்ணிருக்கிறது வந்து ஒருத்தவங்களோட டான்ஸ் மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சம்பந்தமே இல்லாம அந்த கான்டெக்ட்ல வந்தாரு. வந்ததுக்கு அப்புறமா மோகனா தான் ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் டு ரைஸ் த வாய்ஸ், இது அப்படி பண்ணாதீங்க, இங்க வந்து யாரும் இல்லாத ஆட்கள்கிட்டலாம் அவங்க ஏன்னா கெஸ் பண்ணிட்டாங்க, கேஜ் பண்ணிட்டாங்க, பண்ணாதீங்கன்னாங்க. அப்ப இன்னொரு வாய்ஸ் ஸ்பீக்கர்ல இருந்த ஒரு ஆள் வந்து ரோஷினியோட பேரை சொன்னாங்க. இது வரைக்கும் தான் அங்க நடந்துச்சு. அதுக்கப்புறம் இதை பத்தி பேசாதீங்கன்னு முடிச்சாச்சு. இது ஆனா அங்க இஷ்யூ ஆயிடுச்சு. சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கு அப்புறம் வந்து மற்றது எல்லாமே இந்த 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 நீங்க பேசிட்டு இருக்க கான்டெக்ட்ல இதுதான் நடந்துச்சு. பேசிக்கா அவர் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஆள் பேரும் சொன்னாரு. இன்னொரு ஆள் பேர் சொன்ன ஆளுங்க யாருங்கிறது எனக்கு அங்க கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப ஆணித்தரமா சொல்ல முடியாது, அதனால நான் பேரை சொல்லல. சரியா? யாரு இவங்க ரோஷினியோட பேர் எடுத்தாங்கிற எனக்கு தெரிஞ்ச அந்த ஆளும் அக்யூஸ்டு தான். சரியா? அவர் பேரை வந்து நான் சொல்லல இங்க, ஏன்னா என்னால ஃபார் ஷோர் சொல்ல முடியாது, அதுல ரெக்கார்டும் கிடையாது. புரியுதா? இல்ல தெரிஞ்சிருச்சு, அவரே வந்து அழுவுற ஸ்மைலி போட்டாப்ல. சோ அதனால நான் ஐயா நானு அது அவர் யாரையோ சொன்ன மாதிரி இல்ல லாஃபீர், நான் யார சொல்றீங்க? இல்ல நான் சொல்றேன். நான் இன்னொன்னு நான் சொல்லிட்டோமா, இங்க ரோஷினி அவருக்கு ஃப்ரெண்ட் நினைச்சேன் நானு. அதனால உரிமையில பேசுறாருன்னு நினைச்சேன் நானு. எல்லாமே அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அது தப்பு. நீ வந்து சொல்லுங்க வாழ்க்கையில எல்லாமே ப்ரீ ஜட்ஜ்மெண்டலா? செல்வா என் ஃப்ரெண்டு, செல்வா இல்ல ஸ்பேஸ் போட்டா நான் செல்வா பத்தி பேசக்கூடாது, இல்ல செல்வா கிட்ட நியாயம் கேட்கணும். தீனதயாளன் ஜாக்லின் ஸ்பேஸ்ல இருந்தா தீனதயாளன் என் ஃப்ரெண்டு, தீனதயாளன் பேசினா நீ அதை கமெண்ட் பண்ண. எனக்கு புரியல லாஃபு. இல்ல நான் சொல்றேன் ரோஷினி, இப்ப நம்ம ஃபன் ஸ்பேஸ்ல அது ஃபன்னா போயிட்டு இருந்த டாக்ல அவர் உரிமையா ஒண்ணு சொல்றாருன்னா நினைச்சா நான் சரி உங்க மேல இருக்க உரிமை உரிமை நான் கேக்குறேன். என்ன உரிமை? என் ப்ரொஃபஷனை பத்தி பேச எனக்கு க்ளோஸா இருக்கிற மோகனாக்கு இங்க உரிமை கிடையாது. இல்ல எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. இல்ல நான் அதனால அவர் பேச விடுங்க நான் சொன்னேன். அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே அவர் தப்பா பேசுறாருன்னு எல்லாரும் சொல்லவும் தான் நான். உனக்கு புரியுதா?
என்னத்த பேச புரியுது விடணும்? புரியுது ரோஷினி. நான் இன்னொருத்தவங்கள பத்தி இப்போ எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல உன் மேல பெரிய உடன்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ இப்பேற்பட்ட ஒரு பெர்சன் தானே. ஆனா உன்ன பத்தி யாராச்சும் பேசியிருந்தாலும் நாங்க ஸ்டாப் பண்ணியிருப்பேன். பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் அத தப்புன்னு சொல்றதுல என்ன இருக்கு? அதுவா ஜென்டில்மேன் அக்ரீமெண்ட்? இல்ல ரோஷினி, நான் அதான் சொல்றேன். அங்க அந்த இடத்துல அவர் ரொம்ப ஃபன்னா பேசிட்டு இருந்துச்சு. உங்க டாபிக் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாரு. நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. எல்லாரும் என்ன நினைச்சோம்னா, சரி ஜாலியா பேச போறாரு அப்படின்னு நினைச்சோம். அவரு இந்த இந்த ஒரு ஒரு அதுக்கப்புறம் உங்கள பேசினது இல்லாம, உங்கள மாரியே நெறைய விஷயங்கள் அவர் பேசினாரு. ஸோ அது கன்டினியூஸா போனதுனால, தாத்தால இருந்து, மோகனால இருந்து எல்லாருமே தடுத்துட்டே இருந்தாங்க. நீங்க இத பத்தி பேசாதீங்க. ஒருத்தவங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி பேசாதீங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஓகேங்களா? நான் வந்து அந்த இடத்துல எனக்கு என்னன்னே புரியல ஃபர்ஸ்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் இது ஜாலியா பேசுறாருன்னு நினைச்சதுல இருந்து எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. எப்படி இப்போ ஆஷிக்கு அவர் பேசியிருக்க மாட்டாரு அப்படின்னு தோணுதோ, அதே போல எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் அப்படி பேசக்கூடிய ஆள் கிடையாதுன்னு நான் நினைச்சேன். எனக்கே அது ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நான் அதனால தான் சொல்றேன். நீங்க ரோஷினி அவர் ஃப்ரெண்டா இருக்கனால உரிமையில பேசுறாருன்னு நினைச்சிட்டேன் நானு. அவர் அப்படி பேசக்கூடிய ஆள் இல்ல. இத்தன நாளா நான் அவர் அப்படி பேசி நான் பார்க்கல. இதான் நான் என்னோட இப்போ பெர்ஸ்பெக்டிவ். இதுக்கு நான் ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன். ஏன்னா இதுல ஜாக்லின், முத்து எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டீங்க. அதை வச்சு நான் பதில் சொல்றேன். ஏன் இங்க நிறைய பேருக்கு தீனதயாளன் இப்படி பேச மாட்டாரு அப்படின்ற ஒப்பீனியன் இருக்கு. நிறைய நீங்க வந்து என்ன ரோஷினி, ஐ ஃபேண்டமோ would like to clarify another thing also. இல்ல சாரி, இதுவும் ரிலேட்டட் மேட்டர் தான். நான் இது அவுட் ஆஃப் கான்டெக்ட்லாம் போகல. ரிலேட்டட் மேட்டர் தான். என்னன்னா, அவர் நேத்து நைட்டு கொஞ்சம் லேட்டா நான் அந்த தூங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபன் ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தாரு. அந்த இடத்துலயே ஏங்க இந்த மேட்ரு நீங்க அங்க பேசுனது பெரிய பஞ்சாயத்துக்குள்ளார மேட்டர் தான். இந்த மேட்டரை நீங்க பேசிதான் ஆகணும். அவங்க நாளைக்கு எப்படியும் ரோஷினி ஆக்டிவா இருப்பாங்க, வருவாங்க, பேசுங்கன்னு சொன்னேன். அவர் வந்து நான் 10 மணி வரைக்கும் நான் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அண்ட் ஹி நோஸ் இட்ஸ் ராங். அவர் உணர்ந்துட்டாருன்னு சொல்ல, நாம வந்து மாட்டிக்கிட்டோம், தப்பா பேசி மாட்டிக்கிட்டோங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னாரு. தீனா வந்தாருன்னா கூப்பிடுங்க, நான் வந்து நீங்க இதை சொன்னீங்கிறதையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ நான் அதனாலதான் சொல்றேன், இது வந்து அவருக்கு தெரியும். நான் இந்த மேட்டரை வேற ஃபன் ஸ்பேஸ்ல கன்ஃபரன்ட் பண்ணேன். ஏங்க இப்படி ஒண்ணு சொல்லிட்டீங்க, அவங்க அங்க இல்ல, நாம பேசிட்டு இருந்ததெல்லாம் அங்க உள்ளார வச்சு நான் மோகனாவை கலாய் கிடையாது. நேத்து இன்னொரு இது ஹனி வந்தாங்க, அவங்கள கலாய் கிடையாது, லாஃபிரை கலாய்க்காத எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு எல்லாம் அங்க இருக்கும்போது. சடனா அவர் வந்து இந்த கவுண்டர் போட்டு போன மேட்டர் ஏங்க அங்க சடனா டிஸ்டர்ப் ஆயிடுச்சுங்க, எல்லாரும் ஒரு மாதிரி இதாயிட்டாங்கிற மேட்டரையும் சொல்லிட்டேன். எனக்கு இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மேட்டர் கன்ஃபரன்ட் பண்ண வருவாங்க, அவங்க ஆக்டிவா தான் இருப்பாங்க, நீங்க வேணா பாருங்க பஞ்சாயத்து இருக்குன்னு. 10 மணி வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாப்ல. அந்த டாபிக் போச்சு. வருவேன்னு சொல்லிருக்காருல, 10 மணிக்கு அவர் வரட்டும். அவரு 10 மணி வரைக்கும் வரமாட்டேன் அப்படின்னாரு. அதான் 10 மணிக்கு வரட்டும். பேசுவோம். நான் இன்னொரு மேட்டரும் சொல்லிடுறேன் ஆலன், இன்னொரு மேட்டரும் சொல்லிடுறேன் ஆலன். ஒண்ணும் கிடையாது. இந்த ஸ்பேஸ் ஒன்னு போட்டு இருந்துச்சு இல்லையா, டைட்டில் வந்து நான் படிக்கிறேன் இருங்க. அந்த டைட்டில் பேர் வந்து ஸ்பேஸ் போட்டு டைட்டில் பேர் வந்து என்னது, ஒருத்தரை பத்தி இருங்க, ஒருத்தவங்க இல்லனா அவங்கள பத்தி பேசக்கூட தெரியாதா, பேசிக் மேனர்ஸ்னு போட்டிருந்தீங்க. நான் வந்து சரி யாரு இருக்கான்னு திரும்ப உள்ளார வந்துட்டு ஒரு 12 மணிக்கு மேல நமக்கு பிரேக்குக்கு அப்புறம் வரலான்னு தான் நான் வந்தேன். அந்த டைமிங்ல இத கம்ப்ளீட்டா பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளு எல்லாருக்கும் இங்க அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. எனக்கு அதை பார்த்துதான் பயங்கரமா இதாயிடுச்சு. ஆலன் வந்தாருன்னா கிளம்பி ஓடுற ஆளு, அவரை பத்தி பேசிட்டோ இல்ல இன்னொருத்தரை பத்தி அதெல்லாம் கேட்டுதான் நான் சாக்காயி இருங்கடா முடிச்சுட்டு வரேன். இங்க வைக்கிற உடன்பாடு கிடையாது. இது உங்க பிரச்சனை, நீங்க ஒண்ணு இல்லைங்க. நான் அதை சார்ந்து கூட பேசலங்க. இது வந்து சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய ஸ்பேஸ்ல நடக்குது. நான் எதுக்காக இது சொல்றேன்னா, இது ஆப்வியஸ்லி இந்த ஸ்பேசஸ் ரன் பண்றது ஒரு சில பேர் தான், கரெக்டா? அடுத்த சீசன் வரும்போது ஒரு சில போறதே இல்லையா, போன சீசனும் அடிச்சிக்கணும், நானும் ஷோ இந்த சீசன் அடிச்சிக்கணும், பிளாக் பண்ணணும், திருப்பி அன்பிளாக், இது இப்படிதான் நடக்கும். நானும் சேவும் அடிச்சிக்கணும், பிளாக் பண்ணணும், அன்பிளாக் பண்ணணும், இது நம்மளோட முடிஞ்சிடும். நம்ம நார்மலா இது இந்த ஒரு க்ரௌட் இப்படி டிராவல் ஆயிட்டு தான் இருக்கும், எப்பவுமே இப்படிதான் நடக்கும். அது 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 தடுக்க முடியாது. நம்ம அப்படிதான் பிஹேவ் பண்ணுவோம். அது பேஷனட்டான டிஸ்கஷன்ஸ் நடக்கும்போது அப்படிதான் நடக்கும். எனக்கு அது புரிதல் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ நான் ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்ல இருந்து இப்போ வரைக்கும் பாக்குறது என்னன்னா, அந்த சூழ்நிலைக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டு வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ற பேர்ல மற்றவங்களை பத்தி பண்ணும்போது அதை அலோவ் பண்ணிட்டு நிறைய பேர் இருக்கீங்க. இவங்கள மட்டும் சொல்ல, ஜென்ரலா ஹோஸ்ட் பண்ற எல்லாரும் அலோவ் பண்றாங்க, சரியா? அலோவ் பண்ணிட்டு ஆனா அது அவங்களுக்குன்னு வரும்போது அப்போ அது ரியாக்ட் பண்ணி
ஏன் கேட்கல அப்படின்ற கேள்விகள் எழுப்பப்படுது. அதுக்காக தான் நான் சொன்னேன், அது மற்ற ஸ்பீக்கர்ஸ் கேட்குறாங்களோ இல்லையோ, ஹோஸ்டும் கோஹோஸ்டும் அது கேட்கறத தாண்டி அதை ரிப்பீட் பண்ணாங்கன்னா, ரிப்பீட் பிஹேவியர் இருந்ததுன்னா அவங்கள உள்ளேவே அலோவ் பண்ணக்கூடாது, அடிச்சு வெளில திருத்தணும். அப்பதான் நிறுத்த முடியும் ஏங்க அதை. அது இல்லைன்னா அது யாருன்னு சொல்லணும்ல ஸ்பெசிபிக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க சொல்லிட்டு இருந்தோம் ஒரு ரூம்ல வந்து தப்பா பேசுறாங்க அப்படின்ட்டு. நிறைய இடத்துல பேசுறாங்க. ஆனா அவருக்கு இருக்கிற பேஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்காது. ஒருத்தர் வந்து மேல வந்து பேசிட்டு போறாரு, குவைட்டா தான் இருக்காரு. ஏன்னா we can't ask ங்க. புரிதல் இல்லாதவங்கள நீங்க எப்படி நீங்க வெளில அனுப்புவீங்க? இல்ல நம்ம கேட்க சொல்லல தாத்தா, தூக்கி தூர கடாசுங்கன்னு தான் நான் சொல்றேன். அவங்க எதுக்கு பேசிக்கிட்டு ஏங்க சொன்னா கேட்க மாட்டாங்க தெரிஞ்சா. தூர கடாசுன்னா இல்ல தாத்தா நேத்து இருந்தாரு. இல்ல இல்ல ஆலன் சொல்றேன் தாத்தா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். பாருங்க, நான் ஒரு ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்றேன், ஓகேவா? நீங்க வரீங்க, நீங்க உள்ள வரீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாங்க. நீங்க எப்படி இல்ல சொல்ல அது முடியும்? அது நான் அப்படி சொல்ல தாத்தா. நீங்க வரீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க வந்து இன்னொருத்தங்களை பத்தி பேசுறீங்க, நான் உங்களை நிறுத்த சொல்றேன். 2 தடவை கேட்கறேன், நீங்க நிறுத்தல. 3வது தடவை கேட்கலாம், உங்களை தூக்கி வெளில போட்டுருவேன். அதேதான் சரி, எல்லாரும் ஓகே. எல்லாருக்கும் டாபிக் பண்ணணும்ன்ற பார்த்தோம். டாபிக் பார்த்தோம். சிவா, சொல்லுங்க ஓடோமாஸ் தாத்தா. பெட்டரா டாடா இஸ் பெட்டராப்பா? நான் ரெண்டுமே யூஸ் பண்ணது இல்ல தாத்தா. முயல் தான். கடிக்குது பாருங்க. முயல் தான் தாத்தா பெட்டரு. அது என்னது முயல்? பவி பவியா? ஓ இந்த ஆலன் இவரை தூக்கி வெளில போடுங்க ப்ளீஸ். அதாவது எனக்கு பவித்ரா ஓகே ஃபீலிங் தான். நீங்க வெறுக்க வச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியலங்க, நான் ரசிக்கிறேங்க. உங்களுக்கு எல்லாம் என்னங்க? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதுக்கு என்ன ஃபன் ஸ்பேஸ்ல வந்து பவி அப்படின்னா கேட்க நல்லா இல்ல. என்னால அவ்வளவு சொல்லதாங்க முடியும், வரடங்க பண்ண முடியும். ஏங்க ஃபன் ஸ்பேஸ்ல தாங்க சொல்ல முடியும். அவரு வேற எங்கேயா போய் சொன்னா கட்ட விடுறாங்க. ஐயோ என்னங்க, உங்க டேலண்ட் ரசிக்கிற மாதிரி நான் பவித்ராவோட டேலண்ட் ரசிக்கிறேன், அவ்வளவுதான். ஐயோ ஆலண்ணா அண்ணி நம்பர் கொடுங்களேன். அண்ணி நம்பர் மெசேஜ் பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன். அவ்வளவுதானம்மா, அனுப்பிச்சு விட்ருவோம். ஆஷிக் நீங்க எப்பயோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க நடுவுல, என்னையே பேச விடல. அதனால நீங்க கொஞ்சம் என்ன சொல்ல வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா. இல்லங்க என்னங்க, ஒரே ஒரு விஷயம் தாங்க. நேத்து வந்து ஆக்சுவலா இந்த தப்பு நடந்துச்சுதான், நான் இல்லன்னு சொல்ல. தப்பு இந்த சென்ஸ் மோகனா கரெக்டா ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணும்போது இன்னொரு ஆர்வத்துல தலைவர் லாஃபியரே ஒத்துக்கிட்டதுனால சொல்றேன். லாஃபியரும் ஆர்வத்துல இருந்து யார சொல்றீங்க அப்படின்னு உங்க பேரை சொன்னாரு. இவ்வளவுதான் நடந்துச்சே தவிர அதுக்கு அங்கேயே நிப்பாட்டியாச்சு. இந்த இடத்துல இந்த கான்வர்சேஷன் அங்கேயே அது முடிஞ்சிருச்சு. ஸோ நான் அதனாலதான் சொல்றேன், அதுக்கு மேல நீங்க அந்த பர்சனை த்ரோ அவுட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அங்கேயே நின்னு போச்சு. ஆனா அந்த இடத்துல வந்து அவர் மேல போட்டுட்டு ஒரு இன்டென்ஷனோட வந்தது தப்பு தான். அததான் நான் சொல்ல வரேன். அந்த இடத்துல ஒரு 10 எனக்கு சிவா எனக்கு ஒரு டவுட், இன்டர்ஃபியர் பண்றது சாரி. அந்த மேல பின் பண்ணி இருந்தது யார் பண்ணது? எனக்கு அது தெரியல. அவரே தான், தீனாவே தான் பண்ணிருக்காரு. அப்படியா? எனக்கு அது தெரியாது. யாரும் தெரியாம சிவாவை எடுக்க சொன்னாங்க. ஆமா எடுத்தாங்க. அது கூட நான் கேட்டுட்டு இருந்தேன். சோ இது நேத்து இருந்திருந்தீங்கன்னா இந்த மேட்ரு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சோ இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 20 செகண்ட் மேட்ரு இது. ஆனா பிரச்சனைக்குரிய மேட்டர் தான், அது இல்லன்னு நான் சொல்லல. சிவா இங்கே பாருங்களா, சிவா இதுன்னு கிடையாது சிவா. நான் தான் ரெக்கார்டர் ஸ்பேஸ் தான், எனக்கு பிரச்சனை இல்லை. நான் பேசுறதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பேன். அவர் என்கிட்ட வந்து கேட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. தீனா பேசின எல்லா இடத்துலயுமே நான் பார்த்த வரைக்கும் ஒரு 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 ஏதாவது ப்ராப்ளம் அவர் பேசுறது, அவர் இன்டென்ஷனலா பண்றாரோ அன்இன்டென்ஷனலா பண்றாரோ, ஆனா அவர் பேசுறது ஒரு கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்ணும், ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ற மாதிரிதான் இருக்குமே. அதனாலயே எனக்கு பெருசா அவர் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்தது கிடையாது. அவர் வந்தாலே பெருசா நான் பேசினதும் கிடையாது. சோ அந்த மாதிரிதான் நேத்தும் நடந்தது. ரோஷினி ஆக்சுவலி உங்களை வந்து முகுந்தா பாட்டு பாட சொல்லி ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்காரு டிஎம்ல எனக்கு. எனக்கு ஒரு பெரிய டவுட். இந்த நேயா கிளிப்ப நான் பார்த்தேன், ஓகேவா? அந்த கிளிப்பு வந்து அவங்க ஆடிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் ஓகே. பட் அது பயங்கர ஓவர் டிராமாட்டிக்கான ஒரு விஷயத்தினால தானே அதை கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கு தெரியும், நான் அதை பார்க்கவே இல்ல. இல்ல நான் அந்த கிளிப்ப பார்த்தேன். அது கலாச்சிட்டு இருந்தது எதுக்குன்னா, அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து அது அதாவது அந்த பொண்ணு நல்லாதான் ஆடி இருக்கு. ஆனா அதுல வந்து அந்த சீரியல்ல அது ஒரு ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிருக்காங்க. அதுதானங்க நான் இப்ப சொன்னேன். அதை வச்சுதானே கலாச்சிட்டு இருந்தாங்க. அது ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணாங்கன்றத வச்சுதானே கலாச்சிட்டு இருந்தாங்க. அதுல அப்படிதான் இருக்கும். பட் நேத்து நான் அங்க இல்ல, நேத்து நான் ஸ்பேஸ்ல இல்ல.
அதனால இல்ல இல்ல நீங்க ஸ்பேஸ் விட்டுருங்க. அந்த கிளிப் அதுக்கு தானே கலாச்சிட்டு இருந்தாங்க ஆமா ஆமா ஜென்ரலா. அதுக்கு அதுக்கு ஓகே. இப்போ ரோஷினிக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு புரியலையே. அவங்க அதான் நிஜமாலே இத நல்லா இத ஆடுவாங்க நான் தானே. முதல்லயே சொல்லிட்டேன் அலன். ஸ்டார்டிங்லயே இதை சொல்லிட்டேன். அது எனக்கு இந்த கான்டெக்ஸ்டே புரியல. எதுக்கு இப்ப தேவையில்லாத இல்ல அலன் ப்ரோ, இந்த நைட்டு நானே சிவா ப்ரோ எல்லாரும் பேசணும் அவர்கிட்ட. கிட்டத்தட்ட காலைல ஒரு 4 மணி வரைக்கும் இப்போ போச்சு. எனக்கு பிரச்சனை என்ன சார்ந்த விஷயம், என்ன தாண்டி ஏன் எல்லாரும் ஏங்க பேசுறீங்க இருங்க ரோஷினி, இருங்க உங்களை வச்சே அபிஷேக் அதை தானே பேசலங்க. பேசுறீங்க? அபிஷேக் இருங்க ஆமா, அபிஷேக், என்ன மேட்ரு? நாம இந்த மேட்டர் நடக்கும், இது கண்டிப்பா இது தப்பு தான், நாளைக்கு வருவோம், நாளைக்கு ஈவினிங் வந்து பேசுங்க இந்த மேட்டர்ல இருக்கும்போது. நீங்க இதை கண்டிப்பா அட்ரஸ் பண்ணும். ஒருத்தவங்க இல்லாதப்ப பின்னாடி பேசாதீங்க, அவங்களுக்கு நேரம் இருக்குள்ள என்ன வேணா நீங்க பண்ணுங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி மோகன் அக்கா சொன்ன மாதிரி அந்த பிரச்சனையும் பேசணும். உங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க எல்லா இடத்துலயும் அவங்க கூட கனெக்ட் ஆகலையோ ஏதோ ஒண்ணு, நீங்க போற போக்குல உங்களோட ஒப்பீனியனை தள்ளி விட்டு போறீங்க, அது மத்தவங்களுக்கு கஷ்டப்படுதுன்றதையும் பேசணும். அவ்வளவுதான். இது அட்ரஸ் இதுதான் நடந்துச்சு உங்களுக்கு. ஐ திங்க் ஐ கேவ் யூ a clear picture of what has happened and what அவர் வந்து 10 மணிக்கு முன்னாடி நான் வர மாட்டேன்னு சொன்னாரு. அந்த மேட்டரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ரோஷினி அதே மாதிரி அவர் என் பேரை சொல்லி மாட்டி விடுற மாதிரி கலாய்ச்சப்பையும் நான் சொன்னேன், எதுக்கு இது எனக்கு தேவையில்லாத வேலை, நான் இல்லாத விஷயத்த என் விஷயத்த நீங்க ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி அவங்க பேசுவாங்கன்றதையும் நான் அந்த இடத்துல சொன்னேன். சிவா ப்ரோ